சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தெடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமொரு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே. வரம் கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் 12 கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்தன் கண்ணை விட்டு நீங்காவே. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். அர்ஜுனனோட நீ இருக்கிற பொழுது பெரியவங்க 2 பேரையும் தந்தையாக நினை, கீழே இருக்கிற சின்னவங்க 2 பேரையும் பிள்ளையாக நினை. என்ன மெஷினா? எங்க தட்டுனா மாறுறதுக்கு மனசு நினைக்குமா? நல்ல மனசை தொட்டு சொல்லுங்க, நினைச்சா. அதனால தான் அவளுக்கு ராஜ மரியாதை. தர்மராஜாவோட இருக்கிற பொழுது மற்ற 4 என் பிள்ளைகள். பீமனோட இருக்கிற பொழுது தர்மராஜா எங்க அப்பா, கீழே உள்ள மிச்சம் 3 பேரும் என் பிள்ளைகள். சகாதேவனோட இருக்கிற பொழுது மேலே உள்ள 4 பேரும் எங்க அப்பாக்கள். என்ன மனுஷனா இல்லையா அந்த உடம்பு? அந்த தாய் என்ன பண்ணுவா? அதனால தான் அவளுக்கு ராஜ மரியாதை, பத்தினி தெய்வம். சரி, வாழ்க்கை வரலாறு அதுக்கு மேலே கொஞ்சம் வேகமாக ஓடுறேன். அடுத்தாப்பில் எங்கே பார்க்க போகிறோம்? ஒரு நாள் தருமரும் பாஞ்சாலியும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு மற்ற 4 பேரும் வரப்படாது. அர்ஜுனன் அங்கிருந்து ஓடி வர்றான். ஒரு பிராமணர் ஏதோ அவசரம், என்னை காப்பாத்து, வில்லு அம்பு எடுக்கணும். வில்லு அம்பு இங்கே மாட்டி இருக்கு. பிராமணரை காப்பாற்றலாமா வேண்டாமா? காப்பாற்றணும். அர்ஜுனன் ஓடி வந்தான், வில்லு அம்பு எடுத்துக்கிட்டு போனான், காப்பாற்றி விட்டான். திரும்ப வந்தான். 2 பேரையும் நான் பார்த்துட்டேன். சும்மா உட்கார்ந்து இருக்காங்க 2 பேரும். தீர்த்த யாத்திரை போகிறேன், 12 மாதம் தீர்த்த யாத்திரை. பாண்டிய நாட்டுக்கு வந்து அல்லிய கல்யாணம் பண்ணேன், நாகலோகத்துக்கு போய் உலூபிய கல்யாணம் பண்ணினேன், துவாரகைக்கு போய் சுபத்திரைய கல்யாணம் பண்ணேன். ஒரு தீர்த்த யாத்திரையில் 3 கல்யாணம் ஆகிடுச்சு அர்ஜுனனுக்கு. திரும்பி போயிட்டேன். அதெல்லாம் ஒரு பக்கம். சரி, ராஜசூய யாகம் நடந்துச்சு. யாகத்தை பார்க்க துரியோதனை வந்தான். துரியோதனை வந்தவன் அரண்மனையவெல்லாம் சுற்றி பார்த்தான். பாஞ்சாலி மேலே நிற்கிறா. துரியோதனன் அரண்மனையை சுற்றி பார்க்குறான். ஒரு இடத்துல தண்ணி கிடந்துச்சு. வேஷ்டியை தூக்கிக்கிட்டான், காலை வச்சான், தண்ணி இல்லை. தண்ணி மாதிரி தெரியுது அரண்மனை. சே, ஏமாந்து போச்சே, போயிட்டான். 10 அடி தாண்டி இன்னொரு இடம் தண்ணி மாதிரி தெரியுது. இப்போ வேஷ்டி என்ன பண்ணுவேன்? அப்போவே ஏமாந்து போயிட்டோம்ல, இதுவும் தண்ணி இல்லை. வேஷ்டி அப்படி கீழே இருக்கிற மாதிரி காலை வச்சான், பொத்துன்னு விழுந்துட்டான். தண்ணி மேலே இருந்து பாஞ்சாலி சிரிச்சு விட்டான். குருடன் புள்ள குருடன்ட்டா. அந்தகா புத்திர அந்தகா போச்சு. வினையே அங்கே தான் ஆரம்பிச்சுது. வாயை மூடிக்கிட்டு இருந்த விவகாரமே கிடையாது, வாயை திறந்தாத்தான் விவகாரமே. அந்தக புத்திர அந்தகா. திருதராஷ்டிரன் குருடன், அவன் பிள்ளை இவனும் குருடன், இவனுக்கு தாங்கலை. அன்னைக்கு ஆரம்பிச்சது விவகாரம். பின்னால பாஞ்சாலியை கொண்டு வந்து சூதிலே தோற்க செய்தான். அந்த கோபம் சூதாட்டத்துக்கு கூப்பிட்டு தர்மராஜாவை உட்கார வச்சு எல்லாத்தையும் இழக்க பண்ணி கடைசி பாஞ்சாலி மாயச்சூதினுக்கே ஐயன் மனமிணங்கி விட்டான். தாயமுருட்டலானார் அங்கே சகுனி கொக்கரித்தான். வரிசைக்கு எல்லாத்தையும்
ஆடு போச்சு, மாடு போச்சு, எல்லாம் போச்சு. சகாதேவனை இழந்தான், நகுலனை இழந்தான், அர்ஜுனனை இகழ்ந்தான், பீமனை இழந்தான். தருமன் தன்னையே சூதலை வச்சு இழந்துட்டான். சகுனி சொல்றான், அந்த பாஞ்சாலியவை ஜெயிப்பாய். பாஞ்சாலிய சூதலை வச்சான், இழந்துட்டான். கூப்பிடுறான் தேரோட்டிய, போய் பாஞ்சாலிய கூட்டிக்கிட்டு வா. தேரோட்டி பயந்துட்டான். பீமன் பிச்சு விடுவான், போக முடியாது. போனான், திரும்பிட்டான். தன்னை தோற்றபின் என்னை தோற்றாரா, என்னை தோற்றபின் தன்னை தோற்றாரா கேட்கிறா. அவளை வந்து கேட்க சொல்லும். துச்சாதனா, நீ போய் இழுத்துக்கிட்டு வா. துரியோதனன் தம்பி துச்சாதனன் அங்கே போறான். தலையை பிடிச்சி இழுத்தான், முடிய பிடிச்சி இழுத்தான். வீட்டுக்கு விளக்கு, ஒத்தை ஆடை, அதனால பரவாயில்ல, நீ 5 பேருக்கு சம்சாரம் தானே, வா. இழுத்துக்கிட்டு வந்துட்டான். வந்து நிறுத்திட்டான். பாஞ்சாலி நிற்கிறா சபையில். அத்தனை பேரும் வீராதி வீரர்கள். அந்த ஒத்த பொண்ணு கம்பீரமாக பார்க்கிறா சபையை. தர்மராஜா அவரை தோற்று விட்டார். அதுக்கப்புறம் என்னை வைத்து சூதாட அவருக்கு உரிமை கிடையாது. அவரே அடிமை. அப்புறம் என்ன, அவருக்கு நான் அடிமை கிடையாது. விகர்ணன் ஒருத்தன் எந்திரிக்கிறான், துரியோதனன் தம்பி. அவ சொல்றது தான் சரிங்கிறான். கர்ணன் எந்திரிக்கிறான், இத்தனை பெரியவங்க இருக்கிற பொழுது நீ என்னடா பேசுறது, உட்காருக்கல. இப்பத்தான் முக்கியமான இடம். துரியோதனன் என்ன சொல்கிறான், அடிமைகள் ஆடை அணியக்கூடாது. பாண்டவர்களே, உங்க தோல்ல கிடக்கிற ஆடையை எடுத்து போடுங்கள். எல்லாம் மேலாடை எடுத்து கீழே போட்டாங்க. துச்சாதனா, பாஞ்சாலி சேலையை உரி, 5 சீரையும் களைவாய், தையல் சேலையும் களைவாய். ஒத்த ஆடையில் நிற்கிறார் நடுவில். ஆயிரக்கணக்கில் ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பீஷ்மாச்சாரியார், விதுரன், துரோணர் எல்லாம் தலையை குனிஞ்சுக்கிறாங்க. துச்சாதனன் சேலையை இழுக்க ஆரம்பிச்சான். இந்த பொண்ணு ஒன்றும் செய்ய முடியல. கையை வச்சு மூடிக்கிச்சு, முடியல. பார்த்தா 2 கையும் மேலே தூக்கிட்டான். வையகம் காத்திடுவாய் கண்ணா மணி வண்ணா என்றன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண் அரி 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 என்றாள். ஹரி 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 கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, நீதான் காப்பாற்றணும். 5 பேர் கணவன், காப்பாற்ற முடியல, கைகள் கட்டப்பட்டு விட்டன. கோவிந்தா. கோவிந்தன்னா தெரியுமா? கோன்னா பசுமாடு. பசுமாட்டை மேய்க்கக்கூடியவன் கோவிந்தன். கோவிந்தா கோவிந்தா கிருஷ்ணாவதாரம். எல்லா அவதாரங்களிலும் சிறப்பான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ஆறாகி இருதடங்கண் அஞ்சன வெம்புனல் சோர அழகம் சோர, வேறான துகில் தகைந்த கை சோர மெய் சோர, வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்று அரற்றி குளிர்ந்து நாவில் ஊராத அமுதூர உடல் புலகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே. நாவிலே ஊராத அமுது ஊறிட்டான். கோவிந்தா கோவிந்தான்னு சொன்ன உடனே நாக்கில் எச்சில் ஊறலை, அமுது ஊறிற்று. அப்ப என்ன அர்த்தம்? கோவிந்தனோடு 2 கலந்து விட்டாள். ஆண்டவனுக்கு எச்சில் பிடிக்குமா? நல்லா பிடிக்கும். ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்களா? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கம். பெருமாள் பள்ளி கொண்டிருப்பார். அரையர் சேவைன்னு ஒன்று நடக்கும். அந்த அரையர் சேவை அவ்வளவு சிறப்பான சேவை. ஒரு அரையர் பையிலே ஒரு சால கிராமம், கொஞ்சம் கொட்டைப்பாக்கு. கொட்டைப்பாக்கு என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய பாக்கு. வாயில் போட்டு கடிச்சா பாக்கு 2 போகும். அந்த காலத்து பல்லு. நம்ம வாயில் போட்டு கடிச்சா பல்லு 2 போகும். இந்த காலத்து பாக்கு சரிதானே? நம்மளால் முடியாது. உள்ள கொட்டைப்பாக்கு. கையி இந்த அரையர் கண்ணு கொஞ்சம் சரியாக தெரியாது. இந்த கொட்டைப்பாக்கில் கையை வைப்பார். சால கிராமம் உள்ளே இருக்கும் கொட்டைப்பாக்கு மாதிரி. அதான் பெருமாள். கெண்டகி நதிக்கரையில் கிடைக்கும் சால கிராமம். பத்ரிநாத் போயிருக்கீங்களா? பத்ரிநாத் சாமி பூரா சால கிராம மூர்த்தி. ஆயிரக்கணக்கான சால கிராமங்களால் உருவாக்கப்பட்டது பத்ரி நாராயணமூர்த்தி.
சாலக்கிராமம். கையை வைப்பார், சாலக்கிராமம் கையில் வந்துடும். வெத்தில போடுற பொழுது கொட்டைப்பாக்க கடிக்காம சாலக்கிராமத்தை கடிப்பார். கடிக்க முடியாது. எடுத்து பார்ப்பார், ஐயோ சாலக்கிராமம் இல்லை, தொடச்சிட்டு உள்ளே வச்சிடுவார். மத்தியானம் ஒரு கடி, சாயங்காலம் ஒரு கடி. ஒரு நாளைக்கு 4 முறை வெத்தில போட்டால் பெருமானுக்கு 4 முறை கடி. அவன் பெரும்பாலும் அவர்பால் கடிபட்டான். அந்த ஊர் ராஜா ஒரு கோயில் கட்டினான். கோயிலில் விக்கிரகம் வைக்கணும். எதை வைக்கலாம்? அரையர் பையில் இருக்கிற சாலக்கிராமத்தை வை. முனிவர் சொன்னார். அரையர்கிட்ட வந்துட்டார் ராஜா, உங்கள் பையில் இருக்கிற சாலக்கிராமத்தை கொடுங்க, கோயிலில் வைக்கணும். அவர் சிரிக்கிறார். நீ கேட்கல, அவன் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டான். எத்தனை காலம் கடி வாங்குவேன்? காலையில் கடி, மத்தியானம் கடி, போயிட்டான். கொண்டே வச்சாச்சு. முதல் நாள், 2 நாள், 3 நாள் ராஜா தூங்குறார். கனவுல சாலக்கிராமம் போய் நிற்குது. கனவுல கடவுள் வருவாரா மாட்டாரா? சத்தியமாக வருவார். நினைச்சிங்கன்னா வருவார். ராத்திரி தூங்குற பொழுது நினைக்கணும், வருவார். நீங்கள் ராத்திரி தூங்குற பொழுது கையில் என்னத்தையோ வச்சு இப்படி தட்டி அப்படி தட்டி இப்படி இழுத்து அப்படி பார்த்து தூங்குனீங்கன்னா உங்கள் தெரு பக்கம் கூட கடவுள் வரமாட்டார். எழுதி வச்சுக்கிடுங்க. மனசு கடவுள்கிட்ட போகணும். கடவுள்கிட்ட போனால் கடவுள் உங்கள் வாசப்படியில் வந்து உட்கார்ந்துருப்பார். ராத்திரி சாலக்கிராமம் வந்து நிற்கிது. பெருமானே, அக்கார அடிசில் நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தம் ஒழுங்காக படிக்கிறாங்களா? நல்லா படிக்கிறாங்க. நிர்வாகிகள்லாம் ஒழுங்காக கோயிலை பார்த்துக்கிறாங்களா? ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போ வேறு என்ன? நான் ஒன்றுமில்லை, நான் இந்த கோயிலை விட்டு வெத்திலவாக்குப்பட்டிக்கு போயிடலாமான்னு பார்க்குறேன். இது என்ன வம்பா இருக்குது? வெத்திலவாக்குப்பட்டியில் இருந்த எது ராஜா விட்டு கோயிலில் இல்லை? சாலக்கிராமன் சொல்லுது, அந்த ஆள் பையில் நான் உட்கார்ந்துருப்பேன், அவன் கொட்டை பார்க்கத்தான் எடுப்பான், நான் தள்ளி விட்டு நான் போய் கையில் உட்காருவேன். என்னை வாயில் போட்டு ஒரு கடிச்சு கடிக்கிற பொழுது திருவாய் மொழியும் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவான் பாரு. அப்போ அந்த எச்சில் பூரா அமுதமாக மாறும் பாரு. அந்த எச்சில் அபிஷேகம் ஒரு நாளைக்கு 4 வேளை அவனுடைய பையில் கிடைத்தது. அருமறை முதல்வனை, ஆளிமாயனை, கருமுகில் வண்ணனை, கமலக்கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவதேவனை 20 முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம்னு காலம்பர ஒரு அபிஷேகம் பண்ணுவான். மத்தியானத்துக்கு திருமங்கையாழ்வார் பாசுரம் சொல்லுவான். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரன் செய்யும் நீழ்விசும் பருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். வேளா வேளைக்கு பெருமாளுக்குரிய பாட்டை சொல்லி எச்சில் அபிஷேகம் பண்ணுவான் பாரு. அந்த திருவாய்மொழி எச்சில் அபிஷேகம் உன் கோயிலில் கிடையாது, நான் போயிடுறேன். போயிடுச்சு சாலக்கிராமம். எதுக்கு சொல்ல வந்தேன்? கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னாளா வாய் முழுக்க எச்சில் ஊறாத அமுது ஊற, எச்சிலா ஊர்னுச்சு, அமுது ஊறுது. உடல் புலகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே, உள்ளம் உருகிருச்சு. அவன் சேலையை இழுக்கிறான், கையை மேலே தூக்கிட்டா. வையகம் காத்திடுவாய் கண்ணாமணி வண்ணா என்றன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண் அரி 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 என்றாள். ஹரி ஹரி ஹரி. என்ன ஆச்சு தெரியுமா? பொய்யர்களுக்கு துன்பம் வந்த மாதிரி, புண்ணியம் பண்ணவனுக்கு புகழ் வந்த மாதிரி, பெண்கள் கருணை மாதிரி, கடலிலே அலை வர்ற மாதிரி, பெண்களை யார் போற்றுகிறார்களோ அந்த குடும்பத்துக்கு செல்வம் சேருகிற மாதிரி பாரதி சொல்றான். வையகம் காத்திடுவாய் கண்ணாமணி வண்ணா என்றன் மனச்சுடரே, ஐயனின் பதமலரே சரண் அரி 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 என்றாள். பொய்யர்தம் துயர் இணைப்போல், நல்ல புண்ணிய வானர்தம் புகழ் இணைப்போல், தையலர் கருணையைப் போல், கடல் சலசல தெரிந்திடும் அலைகளைப் போல், பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல்,
பெண்ணுக்கு உயர்ந்த இடத்தை கொடுத்தால் அந்த குடும்பம் செல்வத்தில் திளைக்கும். பாரதி இடம் பார்த்து வைக்கிறான். பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல் கண்ணபிரான் அருளால். தம்பி கலற்றிட கலற்றிட துணி புதிதாய் புது புது சேலையா வந்துச்சான். வண்ண பொற்சேலைகளாம் ஜருக நெஜ தங்க ஜருக. நம்ம பொன்னாடைன்னு சொல்லி ஒரு துண்டை போர்த்து ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இது என்ன பொன்னாடையா? காஸ்ட்லி வேஸ்ட்டு, துவட்ட கூட ஆகாது. நிறைய காசு கொடுத்து வாங்கி அதை போர்த்துறாங்க. எங்கள் வீட்டில் 1000 பொன்னாடை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு புரியலை. காரு துடைக்க கூட ஆகாது. பார்க்க நல்லா இருக்கும், பளபளப்பாக இருக்கும். பெண்ணொளி வாழ்த்திடுவார் அந்த பெருமக்கள் செல்வத்தின் பெருகுதல் போல். எப்படி வந்துச்சு? பொன்னிலை பட்டிளையும் மிக புது 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 புதுமைகளாய். எத்தனை புது 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 சேலையாக வந்துச்சான். எல்லாம் ஆச்சரியப்படுறான். உரிய 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 சேலை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. புது 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 புதுமைகளாய் சென்னியில் கை குவித்தாள். கையை மேலே தூக்கிட்டா. என்னால் ஒன்றுமில்லை பகவானே. சென்னியில் கை குவித்தாள். அவள் செவ்விய மேனியை சார்ந்து நின்றேன். முன்னிய ஹரிநாமம் தன்னில் மூழுநற் பயனுலகறிந்திடவே. துண்ணிய துகில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். இழுத்தவன் விழுந்துட்டான். சேலை வளர்ந்துக்கிட்டே இருக்கு. எம்பெருமான் கொடுத்துக்கிட்டே இருக்கார். எல்லாருக்கும் ஆச்சரியம். துண்ணிய துகில் கூட்டம் கண்டு தொழும்ப துச்சாதனன் வீழ்ந்து விட்டான். தேவர்கள் ஆர்த்தெழுந்தார். தேவர்கள்லாம் எந்திரிச்சாங்களாம். தேவர்கள் ஆர்த்தெழுந்தார். ஓம் ஜெய ஜெய பாரத சக்தி என்று. பாஞ்சாலி சேலையை உறிஞ்சதுக்கு பாரத சக்தின்னாங்களாம். உங்களுக்கு புரியுதா? பாஞ்சாலியை சூதுல வச்சு தர்மராஜா இழந்த மாதிரி பாரத நாட்டை அந்த ராஜாக்கள் வெள்ளக்காரன்ட்ட இழந்துட்டாங்க. பாஞ்சாலி சபதம் பண்ண மாதிரி பாரதத்தாய் சபதம் பண்ண போறா. பாஞ்சாலி ஜெயிச்ச மாதிரி பாரதத்தாய் ஜெயிப்பாள். அதுக்குத்தான் பாஞ்சாலி சபதத்தை பாரதி எழுதனான். தேவர்கள் ஆர்த்து எழுந்தார். ஓம் ஜெய ஜெய பாரத சக்தி என்று. யாரு முதல்ல கும்பிட்டா? பீஷ்மன் எந்திரிச்சு கும்பிட்டானா. ஆவலோடு எழுந்து நின்று முன்னை ஆரிய வீட்டுமன் கைதொழுதான். சாவடி மறவரெல்லாம் ஓம் சக்தி சக்தி. என்ன கிருஷ்ணன் சேலை கொடுத்தா சக்தியை கும்பிடுறது? கிருஷ்ணன் சேலை யாருக்கு கொடுத்தான்? பாஞ்சாலிக்கு கொடுத்தான். சக்தியின் சிறப்பு. சக்தி சக்தி என்று கரங்குவித்தார். காவலின் நெறி பிழைத்தான். கொடி கடியற உடையவன் தலை கவிழ்ந்தான். பாம்பு கொடியுடைய துரியோதனன் தலையை குனிஞ்சுக்கிட்டானா. இதான் பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி எந்திரிக்கிறான். இப்போ அவள் எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாரும் கும்பிடுறாங்க. பாவி துரியோதனாம், இந்த குழலை விரித்து விட்டேன், முடிய மாட்டேன். உன்னுடைய ரத்தம், துச்சாதனனுடைய ரத்தம், உடம்பிலே உள்ள தசை, அதை எடுத்து பூசி இந்த குழலை முடிப்பேனே தவிர அதுவரை முடிக்க மாட்டேன். பாஞ்சாலி சபதம். அர்ஜுனன் எந்திரிச்சான். இந்த பாவி கர்ணனை மாய்ப்பேன். பீமன் எந்திரிச்சான். துரியோதனனையும் அவன் தம்பிமார்களையும் கொல்வேன். நகுலன் எந்திரிச்சான். சகாதேவன் பிள்ளையை அந்த சல்லியன் பிள்ளையை கொல்வேன். சகுனியின் பிள்ளையை கொல்வேன். சகாதேவன் எந்திரிச்சான். சகுனியை கொல்வேன். எல்லாம் சபதம் போட்டாச்சு. தர்மராஜா பேசாம இருக்கார். எல்லாம் அப்பா எல்லாம் அசந்து போனாங்க. திருதராஷ்டிரனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. இதே ஒரு வேடிக்கை கதையாக திருச்சிராப்பள்ளியில் ஒரு பிச்சைக்காரன் பாடுறான். இந்த நாட்டில் அங்கே ஒரு வீட்டில் உட்கார்ந்துருந்தேன். வெளியில் பிச்சைக்காரன் பாடிக்கிட்டு போகிறேன். பாட்டு அருமையான பாட்டு. எழுதிக்கிட்டேன். எனக்கு ஒரு கெட்ட வழக்கம், எங்கேயாவது நல்ல பாட்டு கிடைச்சா எழுதி வச்சுக்குவேன். முடிஞ்சால் மனசில் எழுதுவேன், இல்லை ஒரு பேப்பர்லையாவது எழுதிக்குவேன்.
பிச்சைக்காரன் பாடிக்கிட்டு போகிறான் தெருவில். அத்திபுரத்துக்கும் ஓட்டை கரத்துக்கும் ஆயிரங்காத தூரம், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம், ஆரிதற்காதாரம் கிருஷ்ணா ஆரிதற்காதாரம். பாட்டு நல்லா இருக்கு. அத்திபுரத்துக்கும் ஓட்டை கரத்துக்கும் ஆயிரங்காத தூரம். அத்திபுரம்னா என்ன? ஹஸ்தினாபுரம், சூது நடக்கிற இடம். ஓட்டை கரம்னா துவாரகை, ஓட்டைனா துவாரம், கரம்னா கையி. அத்திபுரத்துக்கும் ஓட்டை கரத்துக்கும் ஆயிரங்காத தூரம். துவாரகை எங்கே இருக்கு? கிருஷ்ணன் அங்கே இருக்கான். ஹஸ்தினாபுரம் இங்கே இருக்கு. சேலையை அங்கே இருந்து கொடுக்குறான். சேலை வருது, ஆயிரங்காத தூரத்துக்கு சேலை வருது. யார் இந்த வியாபாரம் பண்ணுறா? கிருஷ்ண வியாபாரம் பண்ணுறான். அத்திபுரத்துக்கும் ஓட்டை கரத்துக்கும் ஆயிரங்காத தூரம், ஆனாலும் நடக்குது சேலை வியாபாரம், ஆரிதற்காதாரம் கிருஷ்ணா ஆரிதற்காதாரம். ஆமாம், ஏன் பாஞ்சாலிக்கு இவ்வளவு சேலை கொடுத்தான்? 2 காரணம். ஒன்று, இந்த கோபிகா ஸ்திரீகள்கிட்ட நிறைய சேலையை எடுத்து வச்சு விட்டோம். அந்த பாவத்துக்கு இவளுக்கு சேலையை கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரிதானே? கோபிகா ஸ்திரீகள்கிட்ட சேலை எடுத்தான்ல. இன்னும் ஒன்று தெரியுமா? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் இந்திரபிரஸ்தத்தில் இருக்கிற பொழுது கிருஷ்ண பரமாத்மா அங்கே போனார். இந்திரபிரஸ்தம்னா நம்ம டெல்லி, யமுனை கரை. யமுனையில் தண்ணி அப்படி ஓடின காலம். பாஞ்சாலி உட்கார்ந்துருக்கா, பாண்டவர்கள் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்துட்டார். அண்ணா சாப்பிட்றியான்னா, தங்கச்சி குளிச்சுட்டு சாப்பிட்றேன்னா. யமுனை ஓடுது, அவனுக்கு பிடிச்ச இடம் யமுனை. சிவபெருமானுக்கு கங்கை, கண்ணனுக்கு யமுனை. கண்ணன் நிறமும் யமுனை தண்ணீரின் நிறமும் ஒன்று. சிவபெருமான் நிறமும் கங்கையின் நிறமும் ஒன்று. திரிவேணி சங்கமத்தில் போய் பாருங்க, கங்கை வெள்ளையாக வரும், யமுனை கருப்பாக வரும். 2ம் சேரும். அலகாபாத் திரிவேணி சங்கமம். கீழே இருந்து சரஸ்வதி வரும். எங்கூட ஒரு சமஸ்கிருத பண்டிதர் குளித்தார். வருஷத்தில் ஒரு நாள் போய் குளிக்கிறேன். இருந்தார். சார் உங்களுக்கு என்ன தெரியுது? நமக்கு என்ன தெரியும்? இது வெள்ளையாக இருக்குது, அது கருப்பாக இருக்குது. நல்லா பாருங்க சார். நல்லா தாங்கியா பார்க்குறேன். இந்த வெள்ளையாக வர்ற கங்கை தான் பால், இந்த கருப்பாக வர்ற யமுனை தான் டிகாஷன். இந்த கீழே இருந்து வருது பாருங்க சரஸ்வதி, அதுதான் சுகர். ஆக இந்த இடத்துல தெரிகிறது காப்பின்னாரு. காலையில் காஃபி காஃபி காஃபின்னு காஃபி முகத்தில் ஒழிச்ச பாவம் எதை பார்த்தாலும் காப்பியாக தெரியுது. நமக்கு அதில் இருந்து காப்பியை பார்த்தாலே கங்கையும் யமுனையும் தான் தெரியுது. கங்கை வெள்ளை, யமுனை கருப்பு. கீழே இருந்து வர்றது சக்கரை, சேர்த்தா காஃபி. சரி, யமுனையில் குளிக்கணும். பாண்டவர்கள் 5 பேர், பரமாத்மா 6 பேரும் குளிக்கிறாங்க. இடுப்பாளம் தண்ணி. ஆற்றுல குளிக்கிறது பெரிய புண்ணியம், உடம்புக்கு நல்லதுங்க. புண்ணியத்தை ஒரு பக்கம் வைங்க. ஆறில்லா ஊருக்கு அழகு பால், நீரில்லா நெற்றி பால், நெய்யில்லா உண்டி பால். ஆறில்லா ஊருக்கு அழகு பால். விபூதி பூசலைன்னு அந்த நெத்தி பாலா போச்சு. நெய் ஒரு கரண்டியாவது ஊற்றி சாப்பிடலைன்னா அந்த சோறு பால். ஆறு இல்லைன்னா அந்த ஊருக்கு அழகு பால். சிங்கப்பூரில் 3 ஆறு ஓடுது. சரிதானா? 3 ஆறு ஓடுது. குளிக்க முடியாது, அது வேற விஷயம். 3 ஆறு ஓடுது. ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால். நான் ஒத்த பிள்ளை, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி ஒன்றும் கிடையாது, உன் வாழ்க்கை வீணாக போச்சுறாங்கிற. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இருக்கணும், நீ ஒத்த பிள்ளையா இருக்கக்கூடாது. ஒத்த பிள்ளையும் பிள்ளை இல்லை, ஒத்தி வச்ச காணியும் காணி இல்லை. ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால். பாலே மடக்கொடி இல்லா மனை. வீட்டில் மனைவி இல்லைன்னா அந்த வீடு பாழா போச்சு. யாரு? ஔவையார். எதுக்கு சொல்ல வந்தேன்? 6. யமுனை ஆற்றுல குளிச்சாங்க. 12 மணி. அண்ணா சாப்பாடு தயார். சகாதேவன் பீமன் முதல்ல எந்திரிச்சிட்டான். சாப்பாடுன்னா முதல்ல வர்ற ஆள் பீமன் தான்.
நல்லா சாப்பிடுவேன், நல்லா தூங்குவேன், வஞ்சகம் இல்லாத மனசு, வஞ்சகம் இல்லாத உடம்பு. எந்திரிச்சிட்டான். சகாதேவன், அர்ஜுனன், நகுலன், தர்மராஜா எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. கிருஷ்ண பரமாத்மா தண்ணிக்குள்ளே நிற்கிறார். இடுப்பாளன் தண்ணி வரல. பாஞ்சாலி வந்துட்டான். அண்ணா பசிக்குமே மேலே வா. தலையை குனிஞ்சுக்கிட்டான். தலையை குனிஞ்ச உடனே கண்டுபிடிச்சுட்டான். அவளுக்கு அறிவு அதிகம், உணர்வு அதை விட அதிகம். ஆண்களுக்கு அறிவு அதிகம். என்ன கோபம் வருதா உங்களுக்கெல்லாம்? ஆண்களுக்கு அறிவு அதிகம், பெண்களுக்கு உணர்வு அதிகம். அறிவு தெரிஞ்சுக்க நேரமாகும், உணர்வு உடனே தெரிஞ்சுக்கும். நான் சொன்னது புரியுதா? ஒரு பொண்ணு தெருவில் போவா, எவனோ ஒரு பைய பார்ப்பேன், இந்த சேலையை அப்படி இழுத்து விட்டுக்குவா. எங்கள் ஊரில் என்ன அர்த்தம்? எவன் பார்க்குறான்னு தெரியாது, உணர்வு சொல்லிவிடும். நமக்கு அந்த கவலையே கிடையாது. ராத்திரி தூங்குற பொழுது கையில் அந்த பக்கம் கிடக்கும், நம்ம இந்த பக்கம் கிடப்போம். புரியுதா? உணர்வு லேட்டு, அறிவு நமக்கு அதிகம். ராவணனுடைய அறிவு வந்திருக்கிறவன் பகவான்னு ரொம்ப தாமதமாக உணர்ந்து கொண்டது. மண்டோதரியினுடைய உணர்வு ராவணனுக்கு முன்னாலேயே ராமன் கடவுள் என்று உணர்ந்து கொண்டது. இப்போ பாஞ்சாலி உணர்ந்து கொண்டாள். தலையை குனிகிறான். என்னமோ மான பிரச்சனை. பட்டு புடவை, சக்கரவர்த்தி மனைவி சரட்டுன்னு கிழிச்சா, இவ்வளவு நீளம், தூக்கி எறிஞ்சா. கிருஷ்ண பரமாத்மா கோவணமாக கட்டிக்கிட்டு மேலே வந்துட்டார். எப்படி இருக்கும்? குளிக்கிற பொழுது டர்க்கி டவல் ஆத்தோடு போயிடுச்சு. அவர் என்ன பண்ணுவார்? எப்படி வெளியில் வருவார்? தலையை குஞ்ச உடனே இவ கண்டுபிடிச்சு விட்டா. என்னமோ மான பிரச்சனை. இவ்வளவு நீளத்துக்கு சேலையை கிழிச்சு கொடுத்தா, வாங்கிக்கிட்டார். வெளியில் வந்தார். தங்கச்சி, கிருஷ்ணன் மறக்க மாட்டான். ஒரு ஊரில் இந்த கதையை சொன்னேன். கேரளாவில் எர்ணாகுளம், உண்மையான நிகழ்ச்சி. ஒரு ஆள் எங்கிட்ட வந்துட்டார். சார் என்ன? ஆமாம், இந்த உடுத்தி இருக்கிற துண்டை காப்பாற்ற முடியாத கிருஷ்ணனா உங்களையும் என்னையும் காப்பாற்ற போகிறேன். கேவலம் ஒரு துண்டை காப்பாற்ற துப்புல்ல, இவன் எப்படி நம்மளை காப்பாற்றுவான்? உங்களுக்கு சந்தேகம் வருதா இல்லையா? என்னம்மா வருதில்ல? எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு. இவன் எதுக்குடா கும்பிடுறான்? ஒரு பெரியவர் சொல்கிறாரு, வேணுமுன்னே போக விட்டான். இவகிட்ட இவ்வளவு நீள துணியை வாங்கணும், வாங்கிக்கிட்டான். தங்கச்சி கவலைப்படாதே, ஒரு காலத்திலே தர்மராஜா ஒன்று சூதுல வச்சு ஆட போகிறான். பாவி துச்சாதனன் சேலையை உரிவான். இன்னைக்கு நீ கொடுத்தியே இந்த சாதாரண துணி, இது பொன்னிலையாக பட்டிலையாக புதுசு புதுசா வளரப்போகிறது. கிருஷ்ணனுக்கு கொடுத்தது எதுவாயிருந்தாலும் வளர்ந்து திரும்ப உனக்கே வரும். நான் சொன்னது புரியுதா? கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா 1000 பங்கு உங்களுக்கு வரும். வருமா வராதா? 1981 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி, இப்போ 1981 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மதுரை மீனாட்சி கோயிலுக்குள்ளே போகிறோம். கண்ணதாசன் முன்னால் போகிறார், நாங்கள்லாம் பின்னால் போகிறோம். அந்த நாள் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நாள். மதுரை மீனாட்சி கோயிலில் 5ஆம் உலக தமிழ் மகாநாடு எம்ஜி ராமச்சந்திரன் நடத்துகிறார். 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட கவிதை போட்டியில் ஒருத்தருக்கு முதல் பரிசு பொற்கிளி கிடைச்சிது. அவர் அன்னைக்கு அதை வாங்கினார். அவர் தான் இப்போ உங்களுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவர் முன்னால் போவாரா இல்லையா? கண்ணதாசன் முன்னால் போவார், நாங்கள்லாம் பின்னால் போகிறோம். என் கையில் முடிச்சு 4002 ரூபா அந்த காலம். முன்னால் போட்டோம். கோயில் அர்ச்சகர் வந்து விபூதி கொடுத்தார். கண்ணதாசன் வாங்கி பூசினார். அவருக்கு நெத்தி எங்கே முடியுது, தலை எங்கே தொடங்குதுன்னு தெரியாது, வலுவலுன்னு இருக்கு. நல்லா பூசிவிட்டார். வீடியோ கேமராவில் படம் எடுக்கிறாங்க. அப்போ வீடியோவெல்லாம் பெருசுங்க. 1981 இந்தியாவில் வீடியோ கேமரா. சந்தோஷம். ஒரு அர்ச்சகர் பார்த்தார், சே நம்ம விபூதி கொடுக்காம போச்சே, இந்த ஆள் கொடுக்குறாரு, நாளைக்கு இந்த படம் வெளியில் வரும்,
நம்ம ஆத்துக்காரிய நம்மளை பார்த்து அங்கே போயுமா விலகி நின்னேன்னு கேட்பாளே. என்ன பண்ணலாம்? ஒரு தாம்பாளத்தில் விபூதியை வச்சு தூக்கிக்கிட்டு அவர் ஓடி வந்தார். நம்மளும் கொடுப்போம், இதுவும் படத்தில் ரெக்கார்ட் ஆகட்டும். வந்தார், விபூதி கொடுக்குறார். கண்ணதாசன் சொன்னார், வாங்கிக்கிட்டேன். பக்கத்தில் விஎன் சிதம்பரம் செட்டியார், மூவாரில் கடை. அவர், அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க, அப்போ தான் இந்த ஃபோட்டோவில் விழுகும், இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க. கண்ணதாசன் சொல்கிறாரு, சிவன் சொத்து 2வது முறையாக விபூதி கூட கோயிலில் வாங்கக்கூடாது. உங்கள் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன். கோயிலுக்கு கொடுக்க கொடுக்க நல்லா இருப்போம். 1000 பங்கு வரும். சொந்த அனுபவம் கொடுங்க, நிறைய வரும். விவரம் இல்லாமலா திருப்பதி உண்டியலில் கொண்டே கொட்டுறாங்க? விவரம் இல்லாமலா இந்த உண்டியலில் பணம் போடுறாங்க? உனக்கு கவலையா போடு, அவ பார்த்துக்குவா. கோயிலுக்கு கொடுக்கத்தான் நம்ம இருக்கமே தவிர கோயிலிருந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு இல்லை. இவ்வளவு கதை ஏன் சொன்னேன்? கடவுளுக்கு இவ்வளவு நீள துணியை கொடுத்த பாஞ்சாலிக்கு கடவுள் புதுசு புதுசா ஆடை கொடுத்தார். எல்லாரும் பார்க்குறாங்க. இன்னொன்று சொல்லிடவா? கொத்தமங்கலம் சுப்புன்னு ஒருத்தர், நல்ல கவிஞர். நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கவியரங்கம் பாடினவங்க. கவியரசு கண்ணதாசன், கொத்தமங்கலம் சுப்பு எல்லாரும் 25 வருஷம் சுற்றி இருக்கோம். அப்போ 1967 68 ஒட்டின காலம். அழகாக ஒரு கதை சொல்லுவார். ஒரு ட்ராமா போட்டாங்க, பாஞ்சாலி சபதம் ட்ராமா. எல்லாம் பையங்க. பாஞ்சாலி ஒரு பையன், துச்சாதனே ஒரு பையன், கிருஷ்ணன் ஒரு பையன். காலம்பரை எல்லா பயலும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. இந்த ட்ராமா கம்பெனி முதலாளி எல்லாருக்கும் இட்லி போட்டுக்கிட்டே போனார். இந்த துச்சாசன பையன் இங்கே உட்கார்ந்துருக்கேன், பாஞ்சாலி பையன் அடுத்தாப்பில் உட்கார்ந்துருக்கேன். 2 இட்லி எல்லாருக்கும் போட்டார். துச்சாசன பையன் கேட்டான், அண்ணே பசிக்குது, ஒரு இட்லி கூட போடுங்க அண்ணே. ஒரு இட்லி போட்டார். போட்ட உடனே இந்த பாஞ்சாலி பையன் இருக்கான் பாருங்க, இவன் எனக்கும் ஒரு இட்லி போடுங்க அண்ணா. அவர் பார்த்தாரு, இப்படியே போட்டால் கடைசி பயலுக்கு இட்லி இருக்காது. இவனுக்கு போடாம அவனுக்கு போட்ட இட்லியை எடுத்து விட்டார். அவனுக்கு எப்படி இருக்கும்? கை கேட்டினது வாய் கேட்டலை. இந்த பாவி பைய பாஞ்சாலி பைய பண்ணின வேலை நமக்கு கை கேட்டினது வாய் கேட்டலை. டேய், என் இட்லியை கெடுத்து விட்டில்ல, ராத்திரிக்கு வா, டிராமாவில் உன்னை பார்த்துக்கிறேன். பாஞ்சாலி பயலை துச்சாசன பைய முடிஞ்சுது. ராத்திரிக்கு ட்ராமா. பாஞ்சாலி சேலையை கட்டிக்கிட்டு நிற்கிறான். சேலையை துச்சாசனை உரியணும். கிருஷ்ணன் மேலே உட்கார்ந்துருக்காரு சீனுக்குள்ளே. அங்கேருந்து அவர் சேலையை விடணும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பைய சேலையை உரிய ஆரம்பித்தான். டேய் மெதுவா உரிடா, மெதுவாடா, காலம்பரம் ஒரு இட்லியை கெடுத்தில, வா மொத்தமாக உரிச்சு விடுறேன். விறு விறு விறுன்னு உரிகிறான். மேலே கிருஷ்ணன் என்ன பண்ணனா, சேலையை இழுக்கிறான், அது சீனுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. எடுக்கவில்லை, அவன் தவிக்கிறான், இவன் உரிகிறான். டே மெதுவாடா மெதுவாடா, மொத்தமாக உறிஞ்சிட்டான். இந்த பைய ட்ரௌசரோட நிற்கிறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பாஞ்சாலி பைய அழகா சொன்னா, பகவானே கிருஷ்ணா, இந்த பாவி துச்சாதனன் என்னுடைய துகிலை உரிவான் என்றா, என்னை ஆணாக மாற்றி விட்டாயே. என்ன எல்லா பயலும் என்னடா இவங்க புது மகாபாரதம் நடத்துறாங்க. அதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. திரையை போட்டு அவனை இழுத்து, அதெல்லாம் அப்புறம் மிச்ச கதை. இதெல்லாம் ஒரு பாஞ்சாலி சபதத்தை வச்சு எவ்வளவு செய்திகள் இந்த நாட்டில். பாஞ்சாலி சபதம் செய்தாள், முக்கியமான இடம். அதுக்காகத்தான் அதில் கொஞ்ச நேரம் நின்னேன். ஆச்சு, காட்டுக்கு போயிட்டாங்க. காட்டில் முக்கியமான செய்தி, 3 செய்தி நான் இப்போ சொல்லணும். காட்டில் பாஞ்சாலி சூரிய பகவான்கிட்ட கேட்குறா, பகவானே இத்தனை பேர் சாப்பிட வர்றாங்களே, நான் சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? அக்ஷய பாத்திரம் வாங்கிக்கோ, இதில் சாப்பாடு வரும், எல்லாரும் சாப்பிடணும். மிஞ்சினதை தருமன் சாப்பிடணும், அவனும் மிச்சம் வச்சதை நீ சாப்பிடணும். அதோட அன்னைக்கு பாத்திரத்தினுடைய ஆற்றல் முடிஞ்சு போயிடும். ஒருவேளை தான் சாப்பாடு வரும். சரி ஆச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அங்கே
துரியோதனை என்ன பண்ணா, ஒரு திட்டம் போட்டான். துர்வாச முனிவர் அங்கே வந்தார். துரியோதனன் அவருக்கு தொண்டு செய்தான். நம்ம பாரதத்தில் துர்வாசர் அடிக்கடி தலையை காட்டுவார். நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கே, கோபக்கார சாமியாருன்னு. எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவருக்கு மகிமை கூடுமா. அப்படி ஒரு ஆள் துர்வாச ரிஷி. துரியோதனங்கிட்ட போனார். 10-20 நாள் ரொம்ப தொண்டு பண்ணினான். சந்தோஷம் தாங்கலை. துரியோதனா, உனக்கு என்ன வரம் வேணும் கேள். மகரிஷி, என்ன? என்னுடைய சகோதரர்கள் பாண்டவர்கள் காட்டில் இருக்கிறார்கள். ஆமாம், நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நீங்கள் உங்களுடைய இந்த 5000 பேர் சேனையோட, அவர் எப்பவும் தனியாக வரதில்லை, ஒரு கூட்டத்தோடு தான் வருவார். நாளை மத்தியானம் 3 மணிக்கு இங்கே சாப்பிட்ட மாதிரி அங்கே போய் சாப்பிடணும். உங்களுக்கு புரியுதா? இவர் 3 மணிக்கு பசியோடு அங்கே போய் நிற்பார். அங்கே 3 மணிக்கு அட்சய பாத்திரம் தீர்ந்திருக்கும். காலையில் 11 மணிக்கு ஆரம்பிக்கிற சாப்பாடு. சும்மாவே கோபக்காரர். பசி வந்தால் எவனுக்கும் கோபம் வரும். கோபம் வராதவனுக்கு கூட கோபம் வரும். வருமா இல்லையா? 2 மணிக்கு பேங்க்லேருந்து வீட்டுக்காரர் வருவார். இந்த அம்மா சோத்தை போட்டுறணும், போடாமல் என்னமாவது சொன்னால் கொந்தளிச்சிருவார். கொந்தளிப்பாரா இல்லையா? நல்லா சாப்பாடை போட்டதுக்கு அப்புறமா என்ன சொன்னாலும் கேட்பார். இதை புரிஞ்சுக்கணும், சரிதானே? கோபக்காரர் எரிச்சு விடுவார். நாளைக்கு போங்க 3 மணிக்கு. சரி. மறுநாள் 5000 பேர் சன்னியாசிகள். துர்வாச ரிஷி, தர்மநந்தனா. தர்மராஜா எந்திரிச்சு காலில் விடுறான். பசியாக இருக்கு, குளிச்சுட்டு வர்றோம், சாப்பிடணும். போயிட்டார் குளிக்க. நல்ல வேளை குளிச்சுட்டு சாப்பிட்ற ஒரு நல்ல வழக்கம் இருந்திருக்கு. அப்போவே சாப்பிட உட்கார்ந்தாருன்னா விவகாரமாயிருக்கும். குளிக்க போயிட்டாங்க. தர்மராஜா தவிக்கிறார். பீமா, அண்ணா சமையல் பண்ணுவேன், பாத்திரம் இல்லை, பண்டம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது? பீமன் அர்ஜுனனை பார்த்தான், அர்ஜுனன் நகுலனை பார்த்தான், நகுலன் சகாதேவனை பார்த்தான், சகாதேவன் பாஞ்சாலியை பார்த்தான். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் யாரை பார்ப்போம்? வீட்டுக்கார அம்மாவை பார்ப்போம். முகம் நல்லா இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு போங்கம்போ. முகம் வழக்கம் போல் இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்கம்போ. நம்ம என்னங்க பண்ணுறது? நம்மளும் சாப்பிடணும்ல. சகாதேவன் பாஞ்சாலியை பார்த்தான். பாஞ்சாலி யாரை பாப்பா? பகவானே, 5 பேர் காப்பாற்றாத பொழுது சேலையை வளர்த்து நீதான் காப்பாற்றினாய். இப்பவும் துர்வாச முனிவருடைய கோபத்தில் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணா கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. அங்கே கோவிந்தன் யாதவ பெருமானுடைய அந்த மாளிகையில் ஒரு பக்கம் சத்தியபாமா, ஒரு பக்கம் ருக்மணி, எதிர்த்தாப்பில் இவங்க அம்மா யசோத பிராட்டி. இவனுக்கு சாதத்தில் வெண்ணெயை வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லை. வெண்ணெயில் சாதத்தை வச்சு சாப்பிடுவேன். சில பேர் இட்லிக்கு சாம்பார் ஊற்றிக்க மாட்டாங்க. சாம்பார் கடலில் இட்லியை நீந்த விட்டு சாப்பிடுவாங்க. அப்படித்தானே? இன்னொரு இட்லி கட்ட எக்ஸ்ட்ரா காசு, இன்னும் கொஞ்சம் சாம்பார் கட்ட எக்ஸ்ட்ரா காசு இல்லை. இவ்வளவு சாம்பார், கொஞ்சம் இட்லி. இவனுக்கு இவ்வளவு வெண்ணெய், கொஞ்சம் போல் சோறு பிசைஞ்சு அந்த மனைவி யார்? சத்தியபாமா, ருக்மணிகிட்ட கொடுக்க. ருக்மணி அதை பார்த்து அவங்க அம்மா யசோதைகிட்ட கொடுக்க. யசோதை இந்த பிள்ளைய பார்த்து, ஐயோ 3 மணிக்கு இப்படி சாப்பிட வருதே, ஊரெல்லாம் சுற்றி விட்டு வருதே, மண்ணை தின்றுமே, எடுத்து கொடுக்க. இவன் வாயை திறக்க, ஆன்னு வாயை திறந்தானா, கோவிந்தா, கிருஷ்ணா, மாதவா, மதுசூதனா, திருவிக்கிரமா, அவ்வளவுதான். சாப்பிடல, போயிட்டான். அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? இவ்வளவு பசியாக இருக்கிற பொழுது இவனை கூப்பிட்டுட்டியே. அங்கே போயிட்டான் பாஞ்சாலிட்ட. தங்கச்சி, என்ன சாப்பிட உட்கார்ந்தானா? கூப்பிட்டியா? பசிக்குது, சாப்பாடு போடு.
சாப்பாடா? 12 மணிக்கு எல்லாம் சுத்தம். அட்சய பாத்திரத்தை தொடச்சி வச்சாச்சு. அவர் சாப்பிட்டு நான் சாப்பிட்டு தீர்ந்தது. நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? அதுக்குத்தானையா உன்னை கூப்பிட்டேன். நீ வந்து கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரு, இப்போ காதை அடைக்குது பசி. சோறு போட்டாத்தான் காது கேட்கும். என்னமாவது கொடு. நான் என்ன வச்சு? அட்சய பாத்திரத்தை கொண்டா, எனக்கு பாத்திரம் தெரியும். அவனுக்கு எல்லா பாத்திரமும் தெரியுமில்ல. எதுக்கு இவர் 3 மணி நேரம் கும்பிடுறாரு தெரியுமா இல்லையா? அவனுக்கு பிள்ளைக்கு MBBS சீட்டுக்காக கும்பிடுறாரு. ஆமாம், தெரியுமில்ல. பாத்திரம் தெரியுமில்ல அவனுக்கு. எனக்கு எல்லா பாத்திரமும் தெரியும். கொண்டா. பாத்திரத்தை கொண்டாந்தா உள்ள பார்க்குறான் ஒரு சோற்று பருக்க, கொஞ்சம் போல கீரை ஒட்டிக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம். எடுத்தான் சுண்டு வரலால, வாயில் வச்சான், கடிச்சான், வயிற்ற தடவினான். ஹரிக்கு பிரீதி. பாஞ்சாலிக்கு ரத்த கண்ணீர் வருது. ஐயோ, 5 பேர் காப்பாற்றாத பொழுது இந்த கண்ணன் காப்பாற்றினான். இவனை வீட்டுக்கு அழைச்சி சாப்பாடு போடணும்னு நினைச்சனே, நான் சாப்பிட்டு ஒழுங்கா கழுவாமல் வச்சதுனால ஒட்டிக்கிட்டு இருக்கிற பருக்கைய ஐயோ இவன் சாப்பிடுறானே, நான் எவ்வளவு பெரிய பாவி. மனசு வருந்துமா இல்லையா அவளுக்கு? விருந்து வைக்க வேண்டாம் ஐயா, நல்ல சாப்பாடு போடக்கூடாதா? கண்ணீர் கொட்டுது. அந்த சோத்து பருக்கைக்கு சந்தோஷம். எவனாவது சாப்பிட்டு போகாம கிருஷ்ணன்ல சாப்பிட போறான். கொடுத்து வைக்கணும். அந்தந்த அரிசிகளை எழுதியிருப்பானா யாரு சாப்பிட்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அரிசியில் சாப்பிட்றவன் பேர் எழுதியிருக்குமா? தெரிஞ்சுங்க. ஹிந்தியில் ஒரு பழமொழி உண்டு அப்படின்னு. இந்த அரிசியில் என்ன எழுதியிருக்கு? கிருஷ்ணன் எழுதியிருக்கு. பயிரார சாப்பிட்டேன், தடவுனா, ஓ ஹரிக்கு பிரீதி, தங்கச்சி நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, போயிட்டு வரேன். என்னன்னா என்ன ஒன்றும் புரியலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்பில் இருக்கே, எல்லாம் சரியா போச்சு, போ. கிளம்பி போயிட்டேன். தர்மராஜா தவிக்கிறாரு. என்னடா சாப்பாடு ரெடியா? சகாதேவன் சிரிச்சபடி உட்கார்ந்துருக்கேன். பெரிய ஞானி. இந்த சேலையை உறிஞ்சாங்கல்ல, அப்போ பீமன் பாம்பு மாதிரி மூச்சு விட்டானா. அர்ஜுனன் களை இழந்து நின்னானா. நகுலன் மயங்கிட்டானா. சகாதேவன் ஊமை மாதிரி இருந்தானா. பாரதி பாடுறான், வீமன் மூச்சு விட்டான் முளையில் வெய்ய நாகம் போலே, காமனொத்த பார்த்தன் வதன களை இழந்து விட்டான், நேமமிக்க நகுலன் அந்தோ நினைவயர்ந்து விட்டான், ஊமை போலிருந்தான் பின்னோன் உண்மை முற்றுணர்ந்தான். எது நடக்கும்னு தெரிஞ்ச ஞானி சகாதேவன் சிரிச்சுக்கிட்டான். என்ன சிரிக்கிற? துர்வாசர் வரமாட்டார் ஆச்சு. அங்கே அவங்கெல்லாம் குளிச்சாங்களா, குளிச்சு எந்திரிக்கிறானா, ஏன்னு ஒரு ஏப்பம் வந்துச்சு. பசி ஏப்பம் இல்லை, புளி ஏப்பம். துர்வாசர் சொல்றார், ஏய் இவ்வளவுக்கு சாப்பிட்டாப்புல இருக்குடா, பசிக்கவே இல்லை, போய் ஒரு வாழைப்பழம் மட்டும். ஒன்றும் முடியாதுப்பா, இவ்வளவுக்கு சாப்பிட்டாச்சு. சாப்பிடலையே, பசிக்கலையே. கிருஷ்ணன் சாப்பிட்டது எல்லார் வயிற்றிலும் சேர்ந்து விட்டது. நம்ம ஊரில் ஒருத்தன் விருந்து சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், திவ்யமாக சாப்பிட்டேன். கடைசி 2 வாழைப்பழம் வந்துச்சு, அதையும் சாப்பிட்டேன். ஐஸ்கிரீம் வந்துச்சு, அதையும் ஊற்றிட்டேன். வெளியில் வந்தால் தள்ளாடுது, ஒன்றும் புரியலை. ஒரு மரத்தடியில் வந்து சாஞ்சிட்டேன். நண்பன் போனா, என்னடா சாஞ்சு கிடக்கிற? நிறைய சாப்பிட்டு விட்டேன், மூச்சு வாங்குது, எந்திரிக்க முடியலை, செருப்பு எங்கே கிடக்குன்னு தெரியலை. அப்படியா? ஒன்று செய். என்ன? வாய்க்குள்ள விரலை விட்டு வாந்தி எடு. வாய்க்குள்ள விரலை விட்டா ஐயையோன்னா. என்னடா ஐயையோ? இவ்வளவு இடம் மிச்சம் இருக்கு தெரிஞ்சா இன்னும் 2 வடையும் சாப்பிட்டு இருப்பனே. என்ன சோற்றால் அடித்த துருத்தி. தோணுதா இல்லையா நம்மளுக்கு? எப்படி சாப்பிட்ட மாதிரி இருக்கு உங்களுக்கு? குருநாதா எங்களுக்கும் அப்படித்தான். டே கடைசியாக நிற்கிறியே, நீ போய் சொல்லிட்டு வாடா தர்மராஜாட்ட, எல்லாரும் சாப்பிட்டோம், மன்னிச்சுக்க சொல்கிறா. யாரு காப்பாத்தனா?
பகவான் கிருஷ்ணன் காப்பாற்றினான். நினப்பில் வச்சுங்கோ. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் ஒரு கேள்வி கேட்டு முடிக்க போகிறேன். நினப்பில் வச்சுங்கோ இந்த கதையை. சரி, இதெல்லாம் எங்கே? காட்டில். கொஞ்ச தூரம் போகிறாங்க, நடந்து போகிறாங்க. அர்ஜுனன் முன்னால் போகிறான், பக்கத்தில் பாஞ்சாலி போகிறான். ஒரு மரம், அழகான பழம், பார்த்தாலே சாப்பிடணும் போல தெரியுது. கீழே ஒரு முனிவருடைய ஆசிரமம். பாஞ்சாலி பார்த்தா, இந்த பழத்தை எனக்கு எடுத்து தர்றியா? அர்ஜுனன் பழத்தை பிடுங்கிட்டான். பிடுங்கின உடனே சுற்றி இருந்த 4 ரிஷிகள் ஓடி வந்து, ஐயோ அர்ஜுனா தப்பு பண்ணிட்டியே. என்ன? அமித்திர முனிவர்னு ஒருத்தர். இந்த பழம் அவர் பழம். அவர் 1 வருஷத்துக்கு ஒருக்காத்தான் சாப்பிடுவார். இந்த மரத்தில் 1 வருஷத்துக்கு ஒரு பழம்தான் பழுக்கும். இன்னைக்கு அது பழுத்திருக்கு. அவர் இன்னைக்கு சாப்பிடணும். குளிக்க போயிருக்கார், வரலை. பழத்தை எடுத்துட்டியே, உன்னை சபிச்சிருவாரா? இவனுக்கு எப்படி இருக்கும்? தர்மர் வந்துட்டார். அர்ஜுனா, ஏன் அவசரப்பட்டு எடுத்தேன்? பாஞ்சாலி, நீ கேட்கலாமா? அர்ஜுனன் சொன்னா, அவர் சபிச்சா என்னத்தானே சபிப்பாரு, போனா போகுது. ஏண்டா, உன்னை விட்டுட்டா நாங்கள்லாம் வாழ முடியும், இப்போ என்னடா பண்ணுறது? பாஞ்சாலி சொல்கிறா, என்னால் தானே எல்லா துன்பமும் வந்துச்சு, செய்கிறதையும் செஞ்சு விட்டு. என்னால் தானே எல்லா துன்பமும் வந்துச்சு. கைலாஷ் யாத்திரை போனோம். ஒருத்தர் எங்களோட மனைவியை கூட்டிக்கிட்டு வந்தார். காட்மண்டிலிருந்து போயிட்டோம், நியாலம்ங்கிற ஊருக்கு போயிட்டோம். அது அந்த சீனாவுக்கு உட்பட்ட பகுதி திபேத். அந்த அம்மாவுக்கு ராத்திரி காய்ச்சல், தலை சுத்துது, வாந்தி எடுக்குது, சாப்பாடு செல்லலை, ராத்திரி படுத்துருச்சு. நாளைக்கு காலையில் நாங்கள் பயணம் போகணும். காலையில் எந்திரிச்சு பார்த்தா துவண்டு கிடக்கு. நாங்கள் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க. ஐயாவும் நானும் திரும்புகிறோம். அவர் காசி வரைக்கும் நடந்து போனவர், ராமேஸ்வரத்திலிருந்து. இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்தது இப்போ கைலாஷ் யாத்திரை பாதியில் விடுறாப்பில் ஆகிப்போச்சு. பரிதாபமாக இருக்கு. அப்படியே படுத்து கிடக்கு. படுத்து கிடந்தா என்ன பண்ணுறது? நீங்கள்லாம் போங்க, நாங்கள் திரும்புகிறோம். எங்கே திரும்புறது? இனிமேல் காட்மண்டு டெல்லி எங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம். ஐயோ, கூட்டிக்கிட்டு போனவனே ஒழுங்காக கொண்டே சேர்க்கணும். ஆண்டவன்கிட்ட போகிற பொழுது தனியாக போகணுமா, 50 பேரை கூட்டிக்கிட்டு போகணுமா? 50 பேரை கூட்டிக்கிட்டு போகணும். கோயில் நிர்வாகம் எதுக்கு தெரியுமில்ல? எல்லாரையும் கொண்டு போய் கடவுள் திருவடியிலே அன்புள்ளவர்களாக மாற்றுவதற்கு. தவம் பண்ணனாத்தான் கோயில் நிர்வாகம் கிடைக்கும். உங்கள் கையில் உள்ள காசுக்காகவோ உங்கள் செல்வாக்குக்காகவோ நிர்வாகம் கிடைக்காது. அம்பாள் பார்த்து உங்களுக்கு அந்த பதவியை கொடுத்தா அந்த நிர்வாகம் கிடைக்கும். காலையில் நம்மெல்லாம் இருப்போம், ஒரு நாள் இருப்போம், பயணத்தை ஒத்தி போடுவோம். ஒத்தி போடுறதுன்னா விளையாட்டு இல்லை. ட்ரெயின் போச்சு, டிக்கெட் போச்சு, ஃப்ளைட்டு போச்சு, எல்லாம் புக் பண்ணி ஆகணும். திரும்ப விட்டுட்டோம். அன்னைக்கு அந்த அம்மா சொல்லுது, நான் தான் இவரை கைலாஷ் யாத்திரை வரணும்னு கேட்டேன், வந்தார். என்னால் இப்போ இவரும் போக முடியாமல் போச்சு. கண்ணீர் விடுது. ராத்திரி அங்கே உட்காந்து அன்னைக்கு பூரா திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் ஒரு 11 பாட்டு படித்தோம். காலையில் சிவலிங்கத்தை வச்சு மத்தியானம் படித்தோம், சாயங்காலம் படித்தோம். அந்த அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கு. ராத்திரிக்கு படித்தோம். பசிக்குதுன்னுது. லேசா உப்புமா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அப்போவெல்லாம். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. நாங்களும் அந்த உப்புமாவை வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட முடியலை, வெளியே கொண்டே நாய்க்கு போட்டோம். நாய் ஒரு பார்வை பார்த்துட்டு ஓடி போயிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு நீங்கள் தாண்டா லாயக்கு, நான் எதுக்கு சாப்பிட்றேன்? புரியுதா? உப்புமா மாதிரி அதை சாப்பிட்டுருச்சு அந்த அம்மா. மறுநாள் காலையில் பார்க்குறேன், அந்த அம்மாவை காணோம். திபேத்தில் எங்கே போய் தேடுறது? நியாலத்தில், மொழி தெரியாத பகுதி, தவிக்கிறோம். ஒருத்தன் வர்றான், நம்ம ட்ராவல் ஏஜென்ட்டு. ஒரு அம்மா ஜீப்பில் போய் உட்கார்ந்து இருக்குங்கிறான். எங்கள் ஜீப்பு போய் பார்த்தா இந்த அம்மா காலையிலே எந்திரிச்சு முகத்தை கழுவி, என்ன முகத்தை கழுவுறது அவ்வளவு பெரிய காரியமா அப்படின்னு சிங்கப்பூரில் உட்காந்து கேட்காதீங்க. அங்கே போய் -20 டிகிரியில் முகத்தை கழுவுனவல்ல தெரியும். வெந்நீர் பன்னீராக மாறுது.
கழுவி போய் உட்கார்ந்துருச்சு. நாங்கள் அப்போத்தான் துண்டை காணோம் துணியை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? அந்த அம்மா கம்பீரமாக வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருச்சு. செய்கிறதையும் செஞ்சு விட்டு எல்லாத்துக்கும் முன்னால் அது போயிடுச்சு. என்ன கேட்குறா பாஞ்சாலி? இப்போ என்னால் தானே நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அர்ஜுனனே, இப்போ என்ன பண்ணலாம்? சகாதேவா, தர்மராஜா சகாதேவன் வந்தா என்னடா பண்ணலாம்? பகவான் கிருஷ்ணனை கூப்பிடுங்க, வேற யாரும் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணனை கூப்பிடுங்க. கிருஷ்ணா வந்துட்டான். கூப்பிட்டா வருவான், கூப்பிடலைன்னா வரமாட்டான். என்ன செய்யணும்? இந்த பழம் மேலே போய் ஒட்டணும். அந்த ரிஷி வாரதுக்குள்ளே இந்த பழம் ஒட்டணும். கீழே கிடக்கு, ஒட்டணும். அப்படியா? ஒட்டும். ஆனால் ஒன்று என்ன, உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். நம்மளுக்கெல்லாம் போட்டால் ஓடி போயிடுவோம். நம்ம என்ன கொஞ்சமாக நினைக்கிறோம், சொல்கிறாப்பிள்ளையா நினைக்கிறோம்? சொல்லுங்க, என்னென்னவெல்லாம் நினைப்போம். அடி மனசில் என்ன இருக்கோ அது வெளியில் வரணும். சொல்லுங்கள், அப்பத்தான் ஒட்டும். சரி தர்மராஜா, நீ என்ன நினைக்கிற? தர்மமும் பொறுமையும் சத்தியமும் கிருஷ்ணனும் வெல்க. அதான் நினைக்கிறானா? தர்மத்துக்கு வெற்றி, சத்தியத்துக்கு வெற்றி, பொறுமைக்கு வெற்றி, கிருஷ்ணனுக்கு வெற்றி. பழம் மேலே எந்திரிச்சிருச்சு. அட, அப்ப இவன் சொன்னது உண்மை. பீமா, நீ என்ன நினைக்கிற? அடுத்தவன் மனைவி எனக்கு தாய், அடுத்தவன் பொருள் எனக்கு எட்டிக்காய், அடுத்தவன் துன்பம் என் துன்பம். பழம் இன்னொரு பகுதி மேலே போயிடுச்சு. அர்ஜுனா, நீ என்ன நினைக்கிற? மானம் உயிரை விட சிறப்பானது. பழம் முக்கா பங்கு போயிடுச்சு. நகுலா, நீ என்ன நினைக்கிற? நான் அறிவுள்ள மனிதரைத்தான் மதிப்பேன், செல்வத்துக்காக மதிக்க மாட்டேன். பழம் பக்கத்தில் போயிடுச்சு. சகாதேவா, நீ என்ன நினைக்கிறாய்? சத்தியம் என் தாய், நல்ல அறிவு என் தந்தை, நான் செய்யக்கூடிய தர்மம் என் சகோதரன், கருணை என் தோழன், சாந்தம் என் மனைவி, பொறுமை என் மைந்தன், வேறு யாரும் துணை இல்லை. மேலே போயிடுச்சு. உண்டு கேப்பு நிற்குது, ஒட்டலை. பாஞ்சாலி, பரமாத்மா நீ சொல்லு, ஒட்டிரும். நீ தான் கடைசி, சொல்லு. அழகா சொன்னா. 5 பேர் எனக்கு கணவராயிருந்தாலும் 6வது ஒருவனை அடைவதற்கு என் மனம் உருகி நிற்கிறது. என்ன சார், இந்நேரம் ஒழுங்கா பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பாஞ்சாலி முகத்தில் கரிய பூசி விட்டீங்களே, நினைக்கிறீங்களா இல்லையா? இந்த பாட்டை சொல்கிறேன். ஐம்புலன்களும் போல், அதான் முக்கியம், ஐவரும் பதிகளாகவும் இன்னும் வேறு ஒருவன் என் பெரும் கொழுனன் ஆவதற்கு உருகும் இறைவனே எனது பேரிதயம். அம்புவிதனில் பெண் பிறந்தவர் எவர்க்கும் ஆடவர் இலாமையின் நல்லால் நம்புதற்குளரோ என்றனள். யாரு? வசிஷ்டன் நல்லற மனைவியே அனையாள். வசிஷ்டன் மனைவி அருந்ததி. கல்யாணமான பொண்ணுகளுக்கு அம்மி மிதிச்சு அருந்ததியை காட்டுவாங்க. வசிஷ்டன் மனைவி அருந்ததி போன்ற கற்புக்கரசி இப்படி சொல்லிவிட்டாளே. 5 பேர் இருந்தாலும் 6வது ஒரு ஆளுக்கு என் மனம் உருகும். பழம் ஒட்டிக்குச்சு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை. என்ன அர்த்தம்? 5 பேர் இருந்தாலும் 6வதா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லை. இந்த ஆன்மாவுக்கு 5 கணவர்கள். ஆன்மான்னா தெரியுமோ? அரிசி மான்னா தெரியும், உளுந்த மான்னா தெரியும், ஆஸ்து மான்னா நல்லாவே தெரியும். இந்த ஆன்மா மட்டும் தெரியாது. சோல், உயிர், ஆன்மா. இந்த ஆன்மாவுக்கு 5 கணவர்கள். மெய், வாய், கண், மூக்கு, செவி.
இந்த ஆன்மா உடம்புல இருந்து இந்த அஞ்சாலையும் இன்பம் நுகர்கிறதா இல்லையா? ஆனால் இந்த அஞ்சை காட்டிலும் உயர்ந்ததாக இறைவன் இருக்கிறான். அவனை அடைய வேண்டும். இந்த அஞ்சும் போதாது, இறைவனை அடைய வேண்டும். ஐம்புலன்களும் போல் 5 புலன்கள் மாதிரி 5 பேர் கணவராக இருக்கவும் இன்னொருவன் என்பெருங் கொழுநன் ஆவதற்கு உருகும். 6வது இன்பம் இறை இன்பம். சாகிற பொழுது இதெல்லாம் போயிடும். வாய் பேசுமா, கண்ணு பார்க்குமா, எல்லாம் பொட்டு பொட்டுன்னு போயிடும். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவடிந்துட்டு ஐமேல் உந்தி சளி போய் இங்கே அடைக்கும். கப்புன்னு அடைச்சா முடிஞ்சு வச்சு கதை. அப்போ யார் காப்பாற்றுவா? திருவையாத்து சிவபெருமான் காப்பாற்றுவாராம். ஞானசம்பந்தர் தேவாரம். புலனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவடிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேலந்தருள் செய்வான். அமருங்கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலை என்றஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. திருவையாத்து பெருமான் தான் காப்பாற்றுவான். 5 பேர் கணவராயிருந்தாலும் இந்த 5 புலன்களையும் விட்டுவிட்டு ஆண்டவனை அடைந்தால்தான் ஆன்மாவுக்கு இன்பம். யார் கணவன்? இந்த பிறவிக்கு இவன் கணவன், அடுத்த பிறவிக்கு எவன் கணவனோ எது கணவனோ. என்னங்க நம்ம பண்ண பாவத்துக்கு சொல்ல முடியுமா? கடவுள் மட்டும்தான் கணவன். ஆன்மா பெண், ஆண்டவன் தலைவன், கணவன். அதான் அந்த இடம். வள்ளலார் முதல் நாள் இரவு பூரா திருவாசகம் வாய்ச்சாராம். தெரியுமா? ராமலிங்க சுவாமிக்கு அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஃபஸ்ட்டு நைட்டு அந்த பொண்ணு வந்து கீழே உட்கார்ந்துருக்கு, இவர் நாக்காளியில் உட்கார்ந்துருக்கார். சொந்த அக்கா பொண்ணு. முதல் இரவு புருஷனும் பொண்டாட்டியும். அந்த பொண்ணு இவரை பார்க்குது. ஒரு புத்தகத்தை எடுத்தார், படிக்க ஆரம்பிச்சிட்டார். நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத அந்தாள் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதந்தாள் வாழ்க. அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. திருவாசகம் சிவபுராணம் 95 வரி முடிஞ்சுது. திருவாசகம் கீர்த்தி திரு அகவல், திரு அண்ட பகுதி, போற்றி திரு அகவல், 5 திருச்சதகம், 6 நீத்தல் விண்ணப்பம், 7 திருவம்பாவை, 8 திரு அம்மானை, 9 திருப்பொற்சுண்ணம். போய்கிட்டே இருக்கு பாட்டு. 658 பாட்டு திருவாசகம் பூரா படிக்கிறார். அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கு. முதல் இரவு 658 பாட்டு முடிஞ்சுது. பொழுது விடிஞ்சுது. அதுதான் தேன் நிலவு. ஏன் சார் ஹனிமூன்னா என்ன அர்த்தம்? தேன் நிலவு. திருவாசகம்தான் தேன். தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லலறுத்த ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசக தேன் படித்ததுனால அதான் முதல் இரவு தேன் நிலவு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இவருக்கு முன்னாலே அந்த பெண் ஆண்டவன் திருவடியை அடைந்து விட்டாள். சாமி போர்த்தி இருந்த துண்டை எடுத்து அவளுக்கு போர்த்தி அவளை அடக்கம் பண்ணினார். யார் கணவன்? கடவுள் கணவன். இவங்கள்லாம் உடம்புக்கு கணவர், அவன்தான் ஆன்மாவுக்கு கணவன். இவர் இந்த பிறவியில் கணவர், இறைவன் எந்த பிறவிக்கும் கணவன். வேகமா போறேன். அஞ்ஞாதவாசம். அவ விரதசாரிணி. கீசகன் தொல்லப்படுத்தினான். பீமன் கீசகனை கொன்று விட்டான். அதுக்கு அடுத்தாப்புல கிருஷ்ணன் தூது போறான். தர்மராஜா என்ன சொல்றார்? துரியோதனங்கிட்ட போ, பாதி ராஜ்யத்தை கேளு, கொடுக்கலன்னா 5 ஊரை கேளு, கொடுக்கலன்னா 5 வீட்டை கேளு, இல்லைன்னா போற கேள். புறப்படுறான். காலில் விழுந்துட்டான் பாஞ்சாலி. இந்த கட்டை குழல் விரிச்சு கிடக்கு. முடிகிறது எப்போ? இந்த ஆள் பாட்டுக்கு 5 வீட்டை வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டான்னா சாகர வரைக்கும் இந்த குழல் விரிச்சில்ல கிடக்கும். கற்றை குழல் பிடித்து கண்ணில்லான் பெற்றெடுத்தோன். கண்ணில்லான் திருதராஷ்டிரன், அவன் புள்ள துரியோதனை. பற்றி துயில் உரிய பாண்டவரும் பார்த்திருந்தார். அன்னைக்கு சேலையை உறிஞ்சான்.
கொற்றத்தனித்திகிரி கோவிந்தா நீ அன்றி அற்றைக்கும் என் மானம் ஆர்வேறு காத்தாரே. மன்றில் அழைத்து எனக்கு மாசளித்த மன்னவர்பால் சென்று தமக்கு 5 ஊர் திரள் வீரர் பெற்றிருந்தால், இவங்க 5 ஊரை வாங்கிக்கிட்டு வந்துட்டா அன்று விரித்த அருங்கூந்தல் வல்வினையேன் என்று முடிப்பது. இனி எம்பெருமான் என்று அழுதாள். இந்த கூந்தலை முடிக்கிறது எப்போ? கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், தங்கச்சி கவலைப்படாதே, பாண்டவர்க்கு தூது போயிட்டு வந்த உடனே நல்லாய் உன் பைங்கூந்தல் நானே முடிக்கின்றேன். தூதெல்லாம் சும்மா, நான் சில வேலை பார்க்க வேண்டியிருக்கு, அதுக்காக இந்த பேரை சொல்லிட்டு போறேன், வருவேன், உன் கூந்தல் நானே முடிக்கின்றேன். இனிமேல் துரியோதனனுடைய அந்த புறத்திலே இருப்பவர்கள் அவர்கள் கூந்தல் தான் விரிக்கப்படும். முடிஞ்சது, சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசி காட்சி நேரமாகுது, கடைசி காட்சிகிட்ட போறேன். துரியோதனன் வீழ்ந்தான், அஸ்வத்தாமா எழுந்தான். துரோணருடைய பிள்ளை அஸ்வத்தாமா தவம் இருந்தான். சிவபெருமான் ருத்ரமூர்த்தியாக வந்து ஒரு வாள் கொடுத்தார். இன்னைக்கு ராத்திரி இந்த வாள் பயன்படும், போ. எடுத்துக்கிட்டு வந்தான். பாசறையில் தூங்கின அத்தனை பேரையும் வெட்டி விட்டான். பாஞ்சாலிக்கு 5 பிள்ளை. தர்மராஜாவுக்கு பிறந்தது 1. ஒத்த பிள்ளை பிறந்தா அவ்வளவுதான் வாழ்க்கையும் அந்த காலம். தர்மராஜாவுக்கு 1 பிள்ளை, பீமனுக்கு 1 பிள்ளை, இளம்பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரையும் வெட்டிட்டு போயிட்டான். எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. பாஞ்சாலிக்கு கோபம் தாங்கலை. அர்ஜுனா, இந்த அஸ்வத்தாமாவை கொன்று விட்டு வா. அஸ்வத்தாமாவை கொல்ல முடியாது, அவன் சிரஞ்சீவி, சாவு கிடையாது. இன்னைக்கும் காட்டில் திரிஞ்சுக்கிட்டு இருக்கானா, சாவு கிடையாது. அப்ப என்ன செய்யலாம்? அவன் தலையிலே ஒரு மணி வச்சிருப்பான், சிகாமணி. சிகாமணியை வாங்கிக்கிட்டு வா, அவனை கொன்றாப்புல. அர்ஜுனன் போறான், அஸ்வத்தாமா வர்றான், சண்டை. 2 பேரும் பிரம்மாஸ்திரத்தை விட்டார்கள். அர்ஜுனனு விட்டா, அஸ்வத்தாமாவு விட்டான். தேவர்கள் கூடினார்கள், உலகம் அழிகிறாப்புல ஆச்சு. அர்ஜுனா திரும்ப வாங்கிக்கோ. அர்ஜுனன் திரும்ப வாங்கிக்கிட்டான். அஸ்வத்தாமாவனால திரும்ப வாங்க முடியலை. இந்த அஸ்திரம் பாண்டவர்களுடைய வம்சத்தை அழிக்கட்டும். பாண்டவர்களுடைய பிள்ளைகள் எங்கெங்கே இருக்காங்களோ வம்சத்தை அழிக்கட்டும். வம்சத்தில் யாரு பாக்கி? அபிமன்யு பொண்டாட்டி உத்தரை. அபிமன்யு இறந்து போயிட்டான். அவ வயிற்றில் கர்ப்பம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதை போய் அழிக்க போகுது இது. பார்க்கிறான் கண்ணன், அஸ்வத்தாமா திரும்ப வாங்கு. வாங்க முடியாது, நான் காப்பாற்றுவேன். உத்தரையின் கர்ப்பத்தை கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றினார். நீ பண்ணின தப்பு, உன் தலையில் இருக்கிற சிகாமணியை கொடுத்துட்டு போ. சிகாமணியை தந்தார்கள். கிருஷ்ணன் சாபம் பண்ணினான், சாபம் கொடுத்தான். அஸ்வத்தாமா குஷ்டரோகியாக மாறி காட்டில் திரி, யாரும் உன்னை பார்க்க மாட்டார்கள், உன் வாழ்க்கை வீணாயிற்று. இதெல்லாம் எங்கே? அங்கே. இப்போ கடைசி காட்சி முடிக்கப்பட பீஷ்மாச்சாரியார் படுத்து கிடக்கிறார். எல்லாரும் வந்து அரங்கேற்கிறார்கள். தர்மராஜாவுக்கு அரண் சொல்கிறார். பாஞ்சாலியும் வந்திருக்கிறாள். பாஞ்சாலி பக்கத்தில் நிற்கிறார். தர்மராஜாவுக்கு பீஷ்மர் தர்மங்களை சொல்லுகிறார் மரணப்படுக்கையில். பாஞ்சாலி சிரிச்சுட்டான். பீஷ்மர் நிறுத்தி விட்டார். அம்மா, அன்னைக்கு ஒரு தரம் சிரிச்ச 18 அக்கரோணி சேனை அழிஞ்சு போச்சு, இப்போ சிரிச்சியே ஏன்? பாட்டனாரே, இவ்வளவு தர்மம் சொல்றீங்களே, அன்னைக்கு ஒத்த புடவைகளை இருந்த பொழுது ஒரு படுபாவி உறிஞ்சானே, அப்போ இவ்வளவு தர்மம் எங்கே போச்சு? அம்மா, அன்னைக்கு இந்த துரியோதனம் போட்ட சோறு, அதை சாப்பிட்ட பாவம், அதர்மத்தை எதிர்த்து நிற்க தைரியம் இல்லை. நம்மளும் தான் இருக்கான், தப்பு பண்ணால் எழுத்த நிற்கிறான், நமக்கு எதுக்குன்ட்டு ஒதுங்கி போயிடுறான். எழுத்து நிற்கிறவன் 2 ஒருத்தன் தான், மற்றவன் நம்மளுக்கு என்னங்க வம்பு, போயிட்டு போயிடுவோம். எதிர்த்து நிற்க முடியலை, அதனால பேச மாட்டாம கிடந்தேன். இப்போ பேசுறீங்களே,
இப்போ அந்த உடம்பு, அந்த உணவு இரத்தமாக போய்விட்டது. இப்பொழுது உள்ள உடம்பு என் அன்னை கங்காதேவி கொடுத்த தூய உடம்பு. அதனால் பேசுகிறேன். இதுவரைக்கும் பாஞ்சாலி கடைசி காட்சி. இப்போ நேரமில்லை, ரொம்ப வேகமாக போடுறேன். கடைசி காட்சி, பரீட்சித்து மகாராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. எத்தனை வருஷம் இந்த வாழ்க்கை தெரியுமா? அஸ்தினாபுரத்துக்கு தருமன் வந்தபோது அவனுக்கு வயசு 16 வருஷம். குருகுலவாசம் பண்ணுற பொழுது 13, 16 13 29. சாலிகோத்தர ஆசிரமம், பேத்திரகிய ஆசிரமம், அந்த பகன் வதை, அதெல்லாம் 1 வருஷம். மொத்தம் என்னாச்சு? 30 வருஷம். இப்போத்தான் பாஞ்சாலி கல்யாணம். பாஞ்சாலன் அரண்மனையில் இருந்தது 1 வருஷம். அஸ்தினாபுரத்தில் அப்புறம் இருந்தது 5 வருஷம். இந்திரபிரஸ்தம் கட்டி அங்கே இருந்தது 23 வருஷம். வனவாசம் 12 வருஷம். அஞ்ஞாத வாசம் 1 வருஷம். அதுக்கப்புறம் தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் ஆகி அரசாட்சி 36 வருஷம். இப்போ பட்டாபிஷேகம், தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம். பாஞ்சாலி பக்கத்தில் இருக்க பட்டாபிஷேகம் ஆயிற்று. முடிசூட்டினது யாரு? ராமனுக்கு முடிசூட்டினது வசிஷ்டர். வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. தர்மராஜாவுக்கு முடிசூட்டினவன் துவாரகை கிருஷ்ணன். கிருஷ்ண பரமாத்மா முடிசூட்டுறார். அதுக்கப்புறம் 36 வருஷம் ஆட்சி. 108 வருஷம் மொத்தம் தருமருக்கு. பீமனுக்கு 1 வருஷம் கம்மி, அர்ஜுனனுக்கு இன்னொரு வருஷம் கம்மி, நகுலனுக்கு இன்னொரு 1 வருஷம் கம்மி, சகாதேவன் அவனோட. கிருஷ்ண பரமாத்மா கிட்டத்தட்ட அர்ஜுனனை விட கொஞ்சம் மூத்தவர். 108 வருஷம் வாழ்க்கை. 36 வருஷம் பட்டாபிஷேகம் முடிஞ்சுது. திடீர்னு பரீட்சித்து, அந்த பேரை அபிமன்யுனுடைய பிள்ளை, உத்தரை கர்ப்பத்திலே இருந்த பிள்ளை பரீட்சித்து மகாராஜா, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. தர்மராஜா 5 பேரையும் கூட்டிக்கிட்டு புறப்பட்டார். 5 பேரையும் கூட்டிக்கிட்டு புறப்பட்டார். எங்கே? சிவலோகத்துக்கு. போதும், கேதார்நாத், கேதார் போகிறாங்க. கேதார்நாத்தில் அப்போ சிவன் கோயில் கிடையாது, மலை தான் கோயில். எல்லாரும் அங்கே போய் 5 பேர் 6 பேரும் தவம் பண்ணுறாங்க. பாஞ்சாலி, அம்பாள் பராசக்தி காட்சி கொடுக்குறா. நீங்கள் தவம் செய்தால் சிவபெருமான் வரமாட்டார். ஏன்? தெரிஞ்சோ தெரியாமலோ 18 அக்ரோணி சேனை அழிவதற்கு நீ காரணம். அதனாலே சிவபெருமான் காட்சி கொடுக்க மாட்டார். ஆனால் பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். உங்களுக்கு எப்படியாவது காட்சி கொடுப்பார். ஏமாந்து விடாதீர்கள். சரி, கேதாரில் தவிச்சு கும்பிடுறாங்க. ஒரு எரும மாடு ஓடி வந்தது. சரியான எரும மாடு, குறுக்கில் புகுந்து ஓடுது. விரட்டினாங்க. பீமன் விரட்டினா ரொம்ப வேகமாக ஓடுது. வாழை பிடிச்சுவிட்டேன். பூமிக்குள்ளே போயிடுச்சு. பாதி உடம்பு பூமிக்குள்ளே, மீதி உடம்பு வெளியில் கல்லாயிடுச்சு. அதுதான் சிவபெருமான். இன்னைக்கு கேதார்நாத் போய் பாருங்கோ, எரும மாட்டு முதுகு மாதிரி சிவலிங்கம் இருக்கிறது. நீங்கள் வெண்ணெய் கொண்டு போய் சாத்தலாம், போய் தொட்டு பார்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய் கொண்டு போய் சாத்தலாம், கும்பிடலாம். கேதார்நாத்துக்கு போய் பெருமானை பார்க்குற மாதிரி சிங்கப்பூரில் இருந்து இப்போ நீங்கள் கேதார்நாத்து போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. விசா கிடையாது, பாஸ்போர்ட்டு கிடையாது, பைசா செலவில்லை. அம்மா, இங்கேருந்து கேதார்நாத் போகிறதா இருந்தால் எவ்வளவு செலவு? அந்த இடம் கேதார்நாத். தவங்கிடந்தார்கள். பெருமான் சொன்னார், பத்ரி போய் நாராயணமூர்த்தியை கும்பிடு. அதுக்குள்ளே கிருஷ்ணர் கதை முடிஞ்சு போச்சு. பத்ரிநாத் போனார்கள், நாராயணமூர்த்தியை கும்பிட்டார்கள். அதுக்கு மேலே போ, ஒரு அற்புதமான இடம் மானா. பத்ரியிலிருந்து 1 கிலோமீட்டர் ஏறணும் மலையில்.
மூச்சு வாங்கும், கல் உருட்டி விடும், ஏறணும். மானா ஏறியாச்சு. அங்கே போய் பார்க்குறாங்க. வியாசர் எழுதின இடம் அதுதான், குகை அதுதான், பாரதம் எழுதின இடம் அதுதான். நான் நாள் அன்னைக்கு அதெல்லாம் சொன்னேன். அந்த இடம் அங்கே போயிட்டாங்க. நாங்கள் அங்கே போய் பார்த்த பொழுது ஒரு டீ ஸ்டால் அங்கே இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுமா? திஸ் இஸ் தி லாஸ்ட் டீ ஸ்டால் இன் இந்தியா. இந்தியாவில் கடைசி டீ ஸ்டால். ஏறி குதிச்சா சீனா இமயமலை உச்சி. அந்த இடத்துக்கு போயாச்சு. சரஸ்வதி நதி விழுகிறது. கும்பிட்டார்கள். ஒரு பாறை, பீமன் பாறையை தூக்கினான், சரஸ்வதியின் மேலே வச்சான், போகிறதுக்கு வழி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு அந்த பாறையில் பீமன் கை அடையாளம் இருக்கு, பெரிய விரல். தாண்டி போகிறாங்க. அங்கே போனால் ஒரு குகை, ஸ்வர்க ஆரோகணம். முதல்ல பாஞ்சாலி விழுந்து இறந்து போயிட்டான். கொஞ்ச தூரம் சகாதேவன், அப்புறம் நகுலன், அப்புறம் அர்ஜுனன், அப்புறம் பீமன். தர்மராஜா போயிட்டே இருக்கார். ஒரு நாய் மட்டும் கூட வருது. ஆச்சரியம். ஸ்வர்க ஆரோகணி நான் பார்த்துருக்கேன். சொர்க்க ஆரோகணிக்கிட்டே போகலை, தூரத்தை நின்று அந்தா தெரியுதுன்னு நான் இங்கே பார்த்தேன். எங்கள் ஆடிட்டர் ஒருத்தர், சார் இதுக்கு பேர் சொர்க்க ஆரோகணி. ஆமாம். அங்கே போனால் ஒரு எதிர்த்தாப்பில் ஒரு குளம். ஆமாம், அந்த குளத்தில் குளிச்சா சுகமாக இருக்கும், அப்படித்தான் சொல்கிறாங்க. குகையில் போய் படுத்தா முடிஞ்சிரும்னாரு. நான் வரலன்ட்டேன். இது எப்படி நம்ம போக முடியுமா? எங்க சிங்கப்பூருக்கு வந்து இவ்வளதும் பேசாமல் போகலாமா? படித்ததை சொல்லாமல் போகலாமா? ஆடிட்டரு இன்னும் போகலை, யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் ஒரு நாளைக்கு. இன்னும் சொர்க்க ஆரோகணி எல்லாம் விழுந்தாச்சு. நாயோட போகிறான். அந்த குளத்தில் முழுகினார், படுத்தார், மேலே போனார். தர்மராஜா எதிர்த்தாப்பில் தர்மதேவதை, நாய் வரப்படாது போ. நாய் வரலன்னா நானும் வரமாட்டேன். சரி வா. தர்மதேவதை காட்சி கொடுத்தார். யார் இந்த நாய்? நீ பண்ணின தர்மங்கள். அங்கே போய் பார்க்கிறார். எல்லாரும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. கர்ணனுக்கு சொர்க்கம், துரியோதனனுக்கு சொர்க்கம், துச்சாதனனுக்கு சொர்க்கம். தர்மராஜா சொர்க்கத்தில் ஆரோகணம் செய்கிறார். இதோட கதை முடியுது. இப்போ 2 விஷயம். அப்போவே என்னமோ சொன்னேன், ஒரு கேள்வி கேட்டுட்டு முடிப்பேன்னு. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இனிமேல் எப்போவோ பேச்சு, இன்னைக்கு பேச்சு. இப்போ நல்ல சபை, நல்லா கேட்குறீங்க, ரொம்ப புண்ணியம் உங்களுக்கு. இந்த பாஞ்சாலி கதை முழுக்க இன்னைக்கு பார்த்துருக்கோம். இந்த கோயில் கட்டி இத்தனை வருஷத்தில் இந்த கதை முழுக்க கேட்டது அநேகமாக அவள் கருணையினால் இன்னைக்கு அத்தான் இருக்கணும். அவள் கருணை, அதனால் இந்த வாய்ப்பு கிடைச்சிது. அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போனாங்க. அர்ஜுனனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு திமிரு, நான் தான் பக்தன். கிருஷ்ணனுக்கு அது தெரிஞ்சு வச்சு, பக்தியில் கூட ஆணவம் இருக்கப்படாதரா, இதை மெதுவாக எடுக்கணும். அர்ஜுனா வேஷத்தை மாற்றிக்கோ, 2 பேரும் இந்த ஊரை சுற்றி பார்ப்போம். என்ன பார்க்காத ஊரா? என்னமோ செய்ய போகிறான். வேஷத்தை மாற்றியாச்சு, விவசாயி மாதிரி, இல்லைன்னா ஒரு வியாபாரி மாதிரி புறப்பட்டாங்க. ஒரு பிராமணன் பட்டாக்கத்தியை தீட்டிக்கிட்டு இருக்கேன், முரட்டு பட்டாக்கத்தி. இந்த போய் பார்ப்போமா? என்னத்துக்கு? வா பார்ப்போம், கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போவோம். பிராமணரே, என்ன எதுக்கு இந்த கத்தியை தீட்டுறீங்க? திடீர்னு மேலே இருந்து பழம் விழுந்துச்சு. பிராமணர் சாப்பிடலை. காய் விழுந்தது, சாப்பிடலை. சருகு விழுந்தது. சருகுன்னு தெரியுமா? காஞ்ச இலை. அதை எடுத்து பிராமணர் சாப்பிட்றார். என்ன பழத்தை சாப்பிடலை, காஞ்ச இலையை சாப்பிட்றீங்க? பழத்தில் உயிர் இருக்கு, காஞ்ச இலையில் உயிர் இல்லை. அப்படியா? எங்கள் ஊரில் நாங்கள் ரொம்ப பேர் ஆடு கோழிக்கெல்லாம் சுடுகாடா எங்கள் வயிற்றத்தான் ஆக்கி வச்சுருக்கோம். நீங்கள் என்ன காஞ்ச இலையை சாப்பிட்றீங்க? அப்படிப்பட்டவருக்கு இந்த பட்டாக்கத்தி என்னத்துக்கு? இது எதுக்கு இந்த தீட்டுறீங்க? இந்த ஊரில் 4 பாவிகள் இருக்கிறார்கள், கிடைச்சா வெட்டிப்பிடுவேன், அதுக்கு தான் தீட்டுறேன். இன்னைக்கு வம்பா இருக்கு. யார் 4 பாவி சொல்லுங்கள். முதலாவது பாவி நாரதன். யோ, நாரதன் பாவியா? ஆமாம். அர்ஜுனன் பார்த்தான், என்ன இவர் ரூட்டே மாறுது.
பக்தனை போய் பாவிங்கிறாரு நாரதன் பாவி. ஏன் தெரியுமா? ஏன் ராத்திரிக்கு எம்பெருமான் உலகத்தை எல்லாம் காப்பாற்றி வந்து படுப்பார், தூங்கலான்னு நினைப்பார். இந்த பாவி நாரதன் நாராயணான்னு கூப்பிடுவான், எந்திரிச்சிடுவார். எம்பெருமான் தூக்கத்தை கெடுத்தானே, இவன் பாவிதானே. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் உண்மையாக சொல்கிறேன், ராத்திரி 3 மணி வரைக்கும் தூக்கம் வரல. முழிச்சு பார்த்தேன், எந்திரிச்சேன், எதையோ படித்தேன், தூக்கம் வரல. ஒரு வழியாக கடைசி பழைய பாட புஸ்தகத்தை எடுத்தேன், படித்தேன், தூக்கம் வந்துருச்சு, தூங்கிட்டேன். 3:15 மணி அடிக்குது, ஃபோன் எடுத்து பார்த்தா ராங் நம்பர். போச்சு, தூக்கம் போச்சு. இன்னி தூக்கம் வர்றதுக்கு காலம்பர 5 மணி ஆயிடும். நான் பட்ட பாடு எனக்கெல்லாம் தெரியும். புரியுதா? எங்கள் ஊரில் ஒரு ஆச்சிங்க, 80 வயசு. அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். ராத்திரி 8 மணிக்கு நாராயணான்னு சொல்லிவிட்டேன். ஓங்கி அடிச்சிருச்சு என்ன. பாவி, அந்த பேரை சொல்லாதே. நான் இந்த ஆட்சி தீவிர சைவம் போல இருக்கு, வைஷ்ணவம் வேண்டாங்குது, விட்டுட்டேன். மறுநாள் காலம்பர பல்லு விளக்கி விபூதியை பூசிக்கிட்டு அந்த ஆட்சி நாராயணாங்குது. என்னங்க ராத்திரி சொல்லாமல் இப்போ சொல்கிறீங்க? ராத்திரி சொல்லக்கூடாதுப்பா, இப்போ மட்டும் சொல்லலாமோ? சொல்லலாம். ஏன்? ராத்திரி அவர் எல்லாருக்கும் படி இழந்துட்டு போய் படுப்பார். நான் நாராயணான்னு கூப்பிட்டா முழிச்சிடுவார். பகவான் தூக்கத்தை கெடுக்கப்படாது. அந்த ஆட்சி பக்தையா இல்லையா? இப்போ சொல்லுங்க, நாரதர் பாவியா இல்லையா? நாரதன் பாவி. 2வது பாவி யார்? பிரகலாதன். ஐயோ ஐயோ, பிரகலாதனா இரணியனா? பிரகலாதன் பாவி. என்னடா அந்த ஆள் எங்கேயோ போறானே. ஏன் பாவி? இரணியன் அவங்க அப்பா, பிரகலாதன் பிள்ளை. இரணியன் எப்பவும் பெருமாள் பேரை சொல்ல மாட்டான், பிரகலாதன் நாராயணான்னு சொல்லிவிட்டான். கோபத்தில் அவங்க அப்பா இவனுக்கு விஷம் கொடுத்தார். விஷத்தை இவன் சாப்பிட வேண்டியதானே. சாப்பிட்ற பொழுது நாராயணான்னு எம்பெருமான் பேரை சொன்னான். விஷ நாராயணமூர்த்தியை பாதித்தது. அவர் உடம்பு கருத்து போச்சு, இவன் தப்பிச்சிட்டான். இவங்க அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டையினா இதுக்கு எங்க நாராயணமூர்த்தி தான் கிடைச்சாரா? கேட்பானா இல்லையா? மேலே இருந்து உருட்டி விட்டா நாராயணாங்கிறான். எல்லாத்தையும் நாராயணமூர்த்தி வாங்கிக்கிட்டார். பிரகலாதன் 2வது பாவி. அர்ஜுனன் சொன்னா போதும், வேண்டாம், போயிடுவான், இரு, இப்போத்தான் இன்டர்வெல் விட்டுருக்கு, இன்னித்தான் நல்லா இருக்கும். 3வது பாவி யார்? அவ கிடைச்சா விட மாட்டேன். அவளா? அப்போ யாரோ ஒரு பொண்ணு. யாரு? பாஞ்சாலி. அதுக்கு தான் வந்தேன். இப்போ விலகிட்டேன். அர்ஜுனன் பக்கத்தில் வந்துருச்சே. பாஞ்சாலி பாவியா? ஆமாம். ஏன் பாவி? துர்வாசர் சாப்பிட வந்தார். கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட்றதுக்கு வாயை திறந்தார். இந்த பாவி பாஞ்சாலி அந்த நேரம் பார்த்து கண்ணான்னு கூப்பிட அவர் சாப்பிடாம இங்கே ஓடி வந்தாரே. எம்பெருமான் பசியோடு இருக்கிற பொழுது அவர் சாப்பிட முடியாம இவ தேவைக்கு அவரை அழைத்து எச்சில் சோத்தை கொடுத்தாளே. வெட்ட வேண்டாம் இவளை? சரிதானே அவன் கேட்கறது? அர்ஜுனன் சொன்னான், ஓடிடுவோம். இர்ரா, வேஷம் மாற்றித்தானே போட்டு இருக்கான், தெரியவா போகுது. 4வது பாவியை சீக்கிரம் கேட்டுருவோம்டா. 4வது பாவி யார்? அர்ஜுனன். இவன் பறந்துட்டான். அவர் போய் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. என்னடா நம்மளையும் பாவிங்கிறார். ஏன்? பட்டாக்கத்தி சொல்கிறான், எல்லாம் தேரை விட்டு குதிச்சாங்க. தர்மராஜாவுடைய சேவகன் சேனாதிபதி தேரோட்டி இறங்கி கதவை திறந்தான். தர்மராஜா இறங்கினார். பீமனுடைய தேரோட்டி கதவை திறந்தான். பீமராஜா இறங்கினார். அர்ஜுனன் உட்கார்ந்திருக்கான். என்னுடைய தேரோட்டி கிருஷ்ணன் கதவை திறக்கட்டும். எவ்வளவு திமிருவனுக்கு! மற்ற தேரோட்டி மாதிரியா பார்த்த சாரதி? இந்த அர்ஜுனன் திமிரு உள்ளவன். இவனுக்கு கைகாலெல்லாம் ஆடுது. பக்தன்கிட்ட நிற்க முடியாதுல்ல. அர்ஜுனன் என்ன பண்ணான்னு தெரியுமா? கிருஷ்ணனை ஒரு பார்வை பார்த்தான். இறங்குன்னு சொல்லலை.
கிருஷ்ணன் திரும்பினான். அர்ஜுனா இறங்கு, அஸ்திரம் சஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ, 10 அடி தள்ளி போய் நில்லு. இறங்கினா 10 அடி தள்ளி போய் நின்னா. கிருஷ்ணன் குதிச்சான், தேரு தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அர்ஜுனன் ஆச்சரியப்பட்டான். அஸ்வத்தாமா விட்ட உக்கிர நாராயண அஸ்திரம் தேர்ல நிக்குது, பீஷ்மர் விட்ட அம்பு தேர்ல நிக்குது, துரோணர் கர்ணன் விட்ட அம்பு தேர்ல நிக்குது. ஏன் தேர் எரியல? கிருஷ்ணன் என்ன இறங்கினா தேர் எரிஞ்சிருச்சு. இந்த முட்டா பைய அர்ஜுனே முதல்ல அவரை இறக்கி இருந்தா எரிஞ்சில்ல போயிருப்பேன், வெட்டி விடுவேன். அர்ஜுனை ஓடி வந்தான். நான் தான் அர்ஜுனன்னா. அந்த ஆள் மறைஞ்சிட்டார். இவ்வளவு யாரு டிராமா? கதை வசனம், டைரக்ஷன் கிருஷ்ண பரமாத்மா. நமக்கு யாரு பக்தனா தெரியுதோ அந்த பக்தன் பண்ற காரியம் கூட சில சமயங்களில் இப்படி ஆகி போய்விடும். தீ மிதின்னு சொல்லி மிதிக்கிறீங்களே, எதுக்காக? பாஞ்சாலி நெருப்புல பாஞ்சு எழுந்து வந்தவள், நினப்பில் வச்சுக்கிடுங்க. அவளை மாதிரி ஒரு பத்தினி தெய்வம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கணவரோடையும் சேர்றதுக்கு முன்னால நெருப்புல பாஞ்சிட்டு வந்தவள். அவள் துன்பங்கள் எல்லாம் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நெருப்புல இறங்குறான். நம்ம ஏன் இறங்குறான்? தாயே நீ நெருப்புல இறங்குனே, உன் துன்பங்கள் மாறின. நாங்களும் ஒரு சன்னிதானத்தில் நெருப்புல இறங்குறோம், எங்கள் துன்பங்கள் தீர்ந்து போகட்டும். கவலை இருக்கா இல்லையா நமக்கு? உலகத்தில் கவலை இல்லாத மனுஷன் யாரு? 2 பேர். யாரு? நான் அவருமா? ஒருத்தன் செத்து போனவன், ஒருத்தன் இன்னும் பிறக்காதவன். மற்ற எல்லாருக்கும் கவலை உண்டு. தாயே எங்கள் கவலைகள் போகட்டும். பாஞ்சாலி தாயே உனக்கு தாய் வீடு நெருப்பு, நாங்கள் அதில் இறங்குறோம். நீ எங்களை காப்பாற்ற வேண்டும். துன்பத்தீ எங்களுக்கு இன்ப பூவாக வேண்டும். எங்கள் ஊரில் இதுக்கு தீமிதின்னு பேர் இல்லை, பூக்குழி இறங்குறதுன்னு பேர். இந்த நெருப்பு என்ன ஆகுமா? பூ மாதிரி இருக்குமா அந்த காலுக்கு. கவலை மாற வேண்டும். கண்ணகித்தாயினுடைய கற்புத்தீ மாதிரி, பாஞ்சாலியாகிற பத்தினியின் கற்புத்தீ. நாங்கள் இறங்குகிறோம், எங்கள் கவலைகள் தீயில் தூசு போல மாற வேண்டும். அதுக்காக இந்த கோயிலில் அந்த காலத்திலே பெருமக்கள் இப்படி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தீ மிதிக்கிற பொழுது என்ன தோணணும்? காலை சுற்றப்படாதேன்னு நினைக்கப்படாது. அம்மா பராசக்தி, உன்னுடைய கருணை, உன்னுடைய கற்பு, இது நெருப்பு. சீதாதேவி நெருப்புல பாஞ்சாள்ல, சீதையின் கற்பு தீ நெருப்பை சுட்டது. அது மாதிரி தாயே எங்கள் கவலைகள் போக வேண்டும். அதுக்காகத்தான் இந்த தீமிதி. எல்லாருடைய திருவடிகளையும் வணங்கி இருந்து கேட்ட பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து, ஆண்டுதோறும் இந்த பாரதம் இங்கே சொல்லப்பட வேண்டும். நான் சொல்லணும்னு நான் சொல்லலை, யாரோ சொல்லணும், கேட்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிவு அற்றங்காக்கும் கருவி. மகாபாரதம் நமக்கு தெரியணும். சும்மா தீ மிதிச்சேன், பாஞ்சாலிக்கு முன்னால் போய் நின்னேன் அப்படிங்கிறத விட செய்திகளை தெரிந்து கொண்டால் அந்த பாஞ்சாலி நமக்கு பராசக்தியாக காட்சி அளிப்பாள். அதை உங்களுக்கு சொல்லி நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி இரும்கழல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் மீண்டும் மீண்டும் வணங்கி இந்த உரையை மாரியம்மன் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.